ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் பெரியவர், நீர் நல்லவர். ஆமென். நன்றி 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 அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி. Hallelujah, 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 hallelujah. Thank you, Holy Spirit. 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 நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. என் தேவனே உமக்கு நன்றி. ஹalleluya. உன்னதமானவரே, மகத்துவம் உள்ளவரே, மகா பெரியவரே, சர்வ வல்லமையுள்ளவரே, அப்பா பிதாவே, எங்களை நேசிக்கிறவரே, உங்க கிருபை, உங்க தயவு, உங்க அன்பு, உங்களுடைய இரக்கம், உங்களுடைய காருண்யம் எங்களை மூடட்டும் மூடட்டும் மூடட்டும். ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. இயேசுவே, மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆமென். Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிற என் ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள என் தேவன், ஹalleluya. நீதிமானை தள்ளாட விடாதவர் என் ஆண்டவர், ஹalleluya. உலகத்தில் இருக்கிறவர்களும் எங்களுக்குள்ள இருக்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு, நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர் அப்பா. நீர் மகா பெரியவர், நீர் உன்னத, நீர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். ஓ thank you Jesus. ஹalleluya. இந்த நேரத்திலும் அப்பா, இந்த இரவு நேரத்துல ஒரு மகிமை, ஒரு வல்லமை ராஜா இதில் இணைகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கணும். ஹalleluya. தேவ சமாதானம் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இறங்கணும் அப்பா. என் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு பிள்ளையுடைய இருதயத்தின் கதவுகளை என் ஆண்டவனின் தட்டுவீராக. இந்த நேரத்திலும் அப்பா, உம்மை தேடுகிற பிள்ளைகள் மேல் என் தேவனுடைய கரம் வந்து அமரட்டும். பரிசுத்த ஆவியானவரே, ஹalleluya. எங்களுக்காக பரிந்து பேசுகிறவர், ஹalleluya. Thank you Jesus. எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற ஆவியானவர், வெள்ளம் போல சத்துருக்கள் வந்தாலும் எங்களுக்காக ஜெயக்கொடியேற்றுகிற உன்னதமான ஆவியானவர், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. ஹalleluya. ஆவியானவர் எங்கே இறங்குவாரோ அங்கே விடுதலை நிச்சயமாய் உண்டு. ஹalleluya. சப்பா, எந்த பிள்ளைகள் மேல் அவர் இறங்குவாரோ, யாரெல்லாம் வாஞ்சையாய் அந்த ஆவியானவரை நோக்கி கூப்பிடுவார்கள், ஹalleluya. கர்த்தரே ஆவியானவர் அப்பா, நீர் வருகிற பொழுது சூழ்நிலைகள் மாறுமே சுவாமி. மகிமையாய் உம்முடைய பிள்ளைகள் இருக்கும் இடத்திலே நீர் அவர்களை சூழ்ந்து கொள்ளுவீர். தேவ பிரசன்னம் அந்த இடத்தை மூடிக்கொள்ளும். வெளிச்சம் அதிகமாய் பிரகாசிக்கும் அப்பா. இருள் விலகி போகுமே சுவாமி. உன்னதமான என் தேவ ஆவியானவர், மகத்துவம் உள்ளவர், ஞானத்தை கொடுக்கிறவர், ஹalleluya. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற என் ஆண்டவர், இப்பொழுதும் அப்பா இந்த ஜெபத்துல இணைகிற அப்பா, இந்த ஜெபத்துல இணைகிற ஒவ்வொரு மேலும் என் தேவனுடைய வல்லமையுள்ள கரம் அமரணும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் விடுதலை ஆகணும் சுவாமி. எதற்காக என்னென்ன விண்ணப்பத்தோடு கூட கண்ணீரோடு கூட ராஜாவை நோக்கி பார்ப்பார்களோ, இந்த ஜெபத்துல இயேசுவே நீர் விடுதலையை கொடுக்கணும்பா. உங்க மகிமை இறங்கணும் சுவாமி. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிற என் ஆண்டவர் அப்பா, உம்மை நோக்கி கூப்பிடுகிற பொழுது நீர் விடுதலை அளிக்கிறவர். மனிதன் அப்பா, அவன் எங்களை புறக்கணிக்கிறான், மனிதன் எங்களை அவமானப்படுத்த நினைக்கிறான், எங்களை ஏளனம் பண்ண நினைக்கிறான். ஆனால் படைத்தவர் நீர். அமராஜ், எப்படி ஒரு தாய் தன் பிள்ளையை விட்டு கொடுக்காது ஹalleluya எந்த சூழ்நிலைகளும் தன் மகனை காப்பாற்றும்படி ஹalleluya தன் மகன் மேல் எந்த நிந்தைகளும் அவமானங்களும் வரக்கூடாது என்று சொல்லி ஒரு பெற்ற தாய் அதிகமாய் அவள் கவனம் செலுத்துவாளோ, அதை விட அதிக கவனம் செலுத்தி எங்கள் மேல் குற்றம் சுமராதபடி, தீங்கு எங்களை தொடாதபடி அமராஜா எங்களை நித்தமும் நடத்தி
ஹல்லேலூயா, எங்களை உயர்ந்த கண்மலையின் மேல் அமர வைத்து சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தி ஆயத்தப்படுத்த விரும்பக்கூடிய ஒரு வல்லமையுள்ள, ஒரு அன்புள்ள ஒரு தெய்வம் என்று சொன்னார். அது எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீர் மாத்திரமே ராஜா, நீர் மாத்திரமே ராஜா, நீர் மாத்திரமே ராஜா. உயிருள்ள தேவன் அப்பா, சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவர், ஹல்லேலூயா, உன்னதத்தில் அமர்ந்திருக்கிற என் ஆண்டவர். இந்த நேரத்திலும் நாங்கள் கூப்பிடுகிற இந்த நேரத்திலே தானே, நாங்கள் அப்பா ஒருமனப்படுகிற இந்த நேரத்தில தானே சுவாமி, உங்க மகிமை ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இறங்கட்டும் அப்பா. தேவ மகிமை ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இறங்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது தொடரும் அப்பா. சமாதானம் இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தையும் நிரப்பட்டும் அப்பா. எப்படி கிறிஸ்து இயேசு நீர் அப்பா ஒரு வீட்டுக்குள் வருகிற பொழுது எப்படி அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள், ஹல்லேலூயா, அதுபோல என் ஆண்டவர் இந்த நாளில ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ளும் என் இயேசு நீர் வருவீர். அமராஜா இயேசப்பா, இந்த நேரத்திலும் தாகத்தோடு நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் நீர் நிரப்புவீர் சுவாமி. அமராஜா இயேசப்பா, ஹல்லேலூயா. சாலமன் ஆலயத்துக்கு முன்பதாக வேதம் சொல்லுகிறது, அவன் கைகளை வானத்துக்கு நேராக விரித்து அவன் ஜெபித்தான். வானத்துக்கு நேராக தன் கரங்களை விரித்து அவன் ஜெபித்த அத்தனை ஜெபத்துக்கும் என் தேவன் பதில் அளித்தான். உன்னதமான தெய்வமே, ஹல்லேலூயா, இந்த நேரத்திலும் அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் கரங்களை உமக்கு நேராக நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, சிங்காசனத்துக்கு நேராக நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா பிதாவே, உங்க மகிமையுள்ள அப்பா உம்முடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடரும் அப்பா. வானத்துக்கு நேராக சாலமன் கரங்களை எடுத்தவன் ஜெபித்தான். உன்னதத்திலிருந்து வல்லமை இறங்கிற்று. தேவ மகிமை அந்த ஆலயத்தை மூடிற்று என்று சொல்லப்படுகிறது. அப்பா, விண்ணப்பங்களை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டவர் சுவாமி. ஒருவரையும் கைவிட மாட்டேன் என்று வாக்கு பண்ணினீர். புறஜாதிகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த ஆலயத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தி என் அக்கிரமங்களை மன்னித்து என்னை மீட்டருளும், என்னை விடுவியும், என்னை ரட்சியும், என்னை காப்பாற்றும் என்று கூப்பிடுகிற யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு என் தேவன் நீர் அவர்கள் சத்தத்தை கேட்டு அவர்கள் மனம் திரும்புதலை கவனித்து அவர்களுக்கு மன்னிப்பு கொடுத்து அவர்களை மீண்டும் நீர் ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும் என்கிற விண்ணப்பத்தை என் இயேசு நீர் ஏற்றுக்கொண்டீர். அமராஜா இயேசுவே, ஹல்லேலூயா. மகிமை நாங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்துல இறங்கணும் அப்பா. மகிமை இந்த நேரத்துல ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இறங்கணும். யாரெல்லாம் தங்கள் கரங்களை உன்னதத்துக்கு நேராக உயர்த்துகிறார்கள், உன்னதமான என் தேவனுக்கு நேராக தங்கள் இருதயத்தை உயர்த்துகிறார்கள். ஆண்டவரே இயேசப்பா, நீங்க சொன்னீங்களே சரீரத்தினாலே உங்கள் அவயங்களினாலே தேவனை மகிமைப்படுத்து. படைக்கப்பட்ட அப்பா நாங்கள் உம்முடையவர்கள் சுவாமி, உம்மால் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம் சுவாமி. நீர் எங்களை மீட்டெடுத்து இருக்கிறீர். எங்களுக்காக ரத்தம் சிந்தின என் தேவன் அப்பா, நீங்க நாங்கள் விடுதலையாகும்படி அப்பா பிதாவே சொந்த குமாரனையே நீர் எங்களுக்காக தந்தீர். ஆமாராஜா, இந்த நேரத்திலும் எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் துதிக்கும் ஆராதனைக்கும் உயர்வுந்தவர் நீர் ஒருவரே. மகிமைக்கு பாத்திரர் நீர் ஒருவரே, துதிக்கு பாத்திரர் நீர் ஒருவரே, ஆராதனைக்குரியவர் நீர் ஒருவரே சுவாமி. எல்லா மகிமையும் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி சுவாமி. இந்த ஜெபத்துக்காக நன்றி. ஜெப வேளையில் உடைய மகிமை இப்பொழுது இறங்குவதற்காக நன்றி. உன்னதத்திலிருந்து ஒரு பலன் உடைய பிள்ளைகளை நிரப்புவதற்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் நீ பயப்படாதிருப்பார், நீ பயப்படாதிருப்பார். என் இயேசு நீர் சூழ்ந்து நிற்பீர். உடைய பிள்ளைகள் அப்பா தவறி விடாதபடி கரங்களை பிடித்து மரண பரியந்தம் கடைசி வரைக்கும் நடத்துவேன் என்று வாக்கு பண்ணீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடிவு பரியந்தம் எங்களோடு கூட நிலைத்து நிற்பேன் என்று வாக்கு பண்ணினீர். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. கடைசி வரைக்கும் நான் உங்களோடு கூடவே இருப்பேன் என்று வாக்கு பண்ணினேன் எங்கள் உன்னதமான தேவன். இந்த நேரத்திலும் சுவாமி அப்பா, உம்மை தேடுகிற உம்மை நம்பி நிற்கிற இந்த ஜெபத்தில் இணைகிற ஒவ்வொரு மேலும் தெய்வ மகிமை இறங்கட்டும். ஒரு தெய்வீக பிரசனம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பணும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய
எங்கள் கிறிஸ்து இயேசுவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் புரிந்து கொள்ளட்டும். எங்கள் இதயம் அதை புரிந்து கொள்ளட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவியாக வாழ்ந்த நாங்கள் ஹல்லேலூயா தேவனுக்கு பிடிக்காத துர்க்கிரியைகளை நாங்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தோம். ஆனாலும் எங்கள் மேல் அவர் வைத்த அந்த தயவுள்ள அந்த அன்பு, அந்த இரக்கம், அந்த மனதுருக்கம் ஹல்லேலூயா எங்களுக்காக இந்த பூமி வரை இறங்கி வந்து ராஜா சொந்த இரத்தத்தை சிந்தி எங்களை விடுதலையாக்கினீரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே அவர் குறிக்கப்பட்டவராய் இருந்தாராம். தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற ஹல்லேலூயா உங்களுக்காக இந்த கடைசி காலத்திலே அவர் வெளிப்பட்டார். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். ஹல்லேலூயா. இயேசப்பா உமக்கு நன்றி சுவாமி. சுத்த இருதயத்தோடு உம்மை தேடுகிறபடி அமராஜா இயேசப்பா நீர் எங்களை விடுவிக்கிறீர் அப்பா. ஹல்லேலூயா. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் நாங்கள் சேர்ந்தோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. உன்னதமானவரே, எங்களை பலப்படுத்துகிற தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா. உங்க வல்லமை இந்த நேரத்திலும் இறங்கணும் அப்பா. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஓ ரிமா ஷாபா லாபா ரகலா தியா துனதிபி ரிபோ ஷிபி லிபரா பலாபா ஷிக்கலா தியா துனதி. இந்த நாளிலே வியாதிகளில் இருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகணும். பிசாசின் கட்டுகளில் இருந்து விடுதலை உண்டாகணும் அப்பா. இந்த இரவு நேரத்தில் தேவ மகிமை இறங்கணும் இயேசப்பா. இந்த நேரத்துல இணைகிற ஒவ்வொருவர் மேலும் அப்பா பிள்ளைகள் அமர்ந்து இருக்கிற வீடுகளிலே ஹல்லேலூயா தேவ வல்லமை அந்த வீட்டை நிரப்பணும் சுவாமி. எந்த பிசாசுகள் அப்பா, எந்த தந்திரங்கள், எந்த மந்திரங்கள், எந்த மாந்திரிக கிரியைகள் அப்பா பிள்ளைகளை அலைக்கழிக்கும்படி அப்பா வீடுகளுக்குள்ள சரீரத்துக்குள்ள தங்கி இருக்கிறதோ அத்தனை கிரியைகளும் இயேசுவின் நாமத்துல வெளியேறணும். வல்லமை இப்பொழுது வெளிப்படட்டும் அப்பா. ரிபா ஷாமலா ராதலா ரிகலா தியான் சுனதிபி ரிபோ ஷிகிலியா ராகலவரா தியான் சுனதிபி. ஹல்லேலூயா. நான் உன் வலது கையை பிடித்து நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பயப்படாதுங்க. ஹல்லேலூயா. உங்க இருதயத்துல காணக்கூடிய பயத்தை இயேசு உங்களை விட்டு விலக்குகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சகோதரி கவலைப்படாதுங்க. கர்த்தர் உங்களிடத்துல தான் பேசுகிறார். Thank you Jesus. Thank you Holy Spirit. கர்த்தர் சொல்லுகிறார், உன் வலது கையை நான் பிடித்து நீ பயப்படாதே, நீ திடன்கொள், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன். ஹல்லேலூயா. Thank you Jesus. நான் உனக்கு துணையாக நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். ரீமா ஷாபா லாபா ராகலா தியான் சுனதிபி. அப்பா விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கர்த்தரின் அருகில் இருக்கிறார். அவர் என் பட்சத்தில் இருக்கிறார். ஆக நான் பயப்படேன். ஹல்லேலூயா. சத்துருக்கள் எனக்கு என்ன செய்வார்? உன்னை தொடுகிறவன் என் கண்வழியை தொடுகிறான் என் அப்பா சொல்லி இருக்கிறார். ஆக நான் பயப்படேன். நான் ஒன்றுக்கும் அஞ்சிடேன். நான் முன்னேறுவேன். நான் எழும்பி பிரகாசிப்பேன். ஹல்லேலூயா. உன்னதமான இந்த தேவனுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன். அவர் எனக்கு செய்த புண்ணியங்களை நான் ஜனங்களுக்கு நான் அறிவிப்பேன். அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவேன். எத்தனை பேர் இந்த நேரத்தில் அப்பா விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? அவர்கள் மேல மகிமை இறங்கட்டும் அப்பா. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு பெரியோர் வரைக்கும் அப்பா இதுல இணைகிற ஒவ்வொரு பேராய் என் தேவன் ஆசீர்வதிக்கட்டும். பேராய் ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. Thank you Jesus. உண்மையாய் தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு நீர் உம்மை வெளிப்படுத்துகிறீர். அமராஜா இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். Thank you Jesus. Thank you Jesus. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்காக அவர் அனுப்பப்பட்டார்.
ஆமென். இந்த பூமிக்கு அவர் நமக்காக அனுப்பப்பட்டார். ஆமென். பிதா நம்மேல் வைத்த தம்முடைய அன்பை வெளிப்படுத்தும்படி தன்னுடைய குமாரனை நமக்காக அனுப்பினார். ஹல்லேலூயா. இந்த குமாரனை காண்கிற பொழுது நாம் பிதாவை காண முடிகிறது. குமாரன் நம்மிடத்தில் அன்பு செலுத்துகிற பொழுது பிதா எவ்வளவாய் நம்மை நேசிக்கிறார் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. நன்றி அப்பா, நன்றி பிதாவே. அப்பா பிதாவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுரு எழுதுகிறார், சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் நீங்கள் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் திருப்பப்பட்டிருக்கும் தேவனுக்கு நேராக, அந்த வெளிச்சத்துக்கு நேராக. நாம் இதுவரைக்கும் இருளுக்கு நேராக இருந்தோம், இருளிலே நாம் தேடினோம். இப்பொழுது நம்மேல் வெளிச்சம் உதித்திருக்கிறது. நம்மேல் இருக்கிற இந்த பிரகாசமான இந்த வெளிச்சம் நாம் இருக்கிற இடத்தை அது வெளிச்சமாக்குகிறது. நாம் போகிற இடத்துல அந்த வெளிச்சம் உண்டாகிறது. நம் பாதையெல்லாம் அது வெளிச்சமாய் மாறுகிறது. செம்மையான பாதையில நாம் நடந்து செல்ல தேவன் நம்மை பிரகாசிக்கிற சூரியனை போல நம்மை மாற்றி இருக்கிறார். உலகத்துல வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்யற மெய்யான ஒளி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நோக்கி பார்க்கிற பொழுது நம்முடைய முகங்கள் பிரகாசிக்கும். எப்படி அன்றைக்கு மோசே தெய்வ சமூகத்திலே அவன் 40 நாட்கள் அவன் அமர்ந்து இருந்த பொழுது அவனுடைய முகம் பிரகாசித்ததும், அதுபோல இன்றைக்கு நாம் அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கிற பொழுது, சிலுவையில இயேசு செய்து முடித்ததை நாம் விசுவாசிக்கிற பொழுது, உன்னதமான மகத்துவமுள்ள நம்முடைய தேவன் இப்பொழுது சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அவரை நோக்கி பார்க்கிற பொழுது நம் முகங்கள் பிரகாசிக்கிறது. நம் குடும்பங்கள் பிரகாசிக்கும். நம் பிள்ளைகள் பிரகாசிக்கும். Thank you Holy Spirit. நாம் போகும் இடமெல்லாம் மகிமை அது வெளிப்படும். நாம் செய்கிற எல்லாவற்றிலும், நாம் கையிட்டு செய்யக்கூடிய எல்லாவற்றிலும் தேவ ஆசீர்வாதம் இருந்து கொண்டே இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவனும் உங்கள் பிரயாசத்தை சாப்பிட முடியாது. ஆமென். என் ஆண்டவர் அதுக்கு விடவே மாட்டார். கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொண்டு நாம் நிற்கிற பொழுது நிச்சயமாகவே சத்துருவின் கையிலிருந்து பிடுங்கி தரக்கூடிய தேவன் அவர். ஆமென். ஹல்லேலூயா. நம்மிடத்திலிருந்து அவன் எதையெல்லாம் பிடுங்கி கொண்டு போகிறான் அதையெல்லாம் திரும்ப தரும்படி சத்துருவை பிடிக்கிறான். அவன் பிதடியின் மேல் என் கரம் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருடனை என் தேவன் பிடிப்பார். ஒருவேளை சிறு வயதிலிருந்து உங்க வாழ்க்கையில உங்க சந்தோஷத்தை, உங்க சமாதானத்தை, உங்க அன்பை, உங்க உறவுகளை, உங்கள் ஐஸ்வர்யத்தை எல்லாவற்றையும் அவன் திருடி இருக்கலாம். இந்த நேரத்துல என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற இந்த நேரத்துல, இந்த ஜெபத்துல இணைகிற உங்க வாழ்க்கையில் இவை எல்லாவற்றையும் என் தேவன் திரும்ப கொடுக்கிறார். உங்களிடத்தில் திருடின அந்த சத்துருவை என் ஆண்டவர் பிடிப்பார். ஆமென். அது 7 மடங்கு உங்களுக்கு திரும்ப கிடைக்கும்படி செய்வார். Thank you Jesus. Hallelujah. அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, விசுவாசிக்கிற பொழுது அவர்கள் வாழ்க்கையில் அது அப்படியே உண்டாகும். ஆமென். இதை கேட்கிற பொழுது யாரெல்லாம் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள், உங்கள் வாழ்க்கையில் என் தேவன் 7 மடங்காய் அவர் திரும்ப தருவார். Hallelujah. அவர் ஆசீர்வதிக்கும் தேவன். ஆமென். அவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி இந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்தார், நம்மை ஆசீர்வதிக்கும்படி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். வெளிச்சம் உதித்தது. கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு அவர் வந்த பொழுது, அவர் பிறந்த பொழுது மகிமை வெளிப்பட்டது. நட்சத்திரங்கள் வந்து நின்றது பாருங்க, வெளிச்சத்தை அது காண்பித்தது. நம்முடைய தேவ நட்சத்திரமாக இருக்கிறார். நமக்கு வழிகளை காண்பிக்கும்படி, சரியான இடத்துக்கு, சரியான இலக்குக்கு எப்படி அன்றைக்கு நட்சத்திரம் அழைத்து சென்றதும், மேய்ப்பர்கள் அவர்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற பொழுது அந்த நட்சத்திரம் தோன்றி அவர்களை சரியாய் கிறிஸ்து இயேசு இருக்கும் இடத்துல கொண்டு போய் விட்டது. இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் மேல் ஒரு நட்சத்திரம் அது உதித்து இருக்கிறது. பயப்பட வேண்டாம். அந்த நட்சத்திரத்தை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். நம் இயேசுதான் அந்த நட்சத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7 நட்சத்திரங்களை உடையவர் என்று வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்மளால வாசிக்க முடியும். இந்த நட்சத்திரத்தின் தேவன்
நம்மை சரியான பாதையில நம்மளை கொண்டு போவார். நடத்துவார். அவரை மாத்திரம் நம்ம நோக்கி கொண்டே இருந்தா போதும். அவரை மாத்திரம் நம்ம நோக்கி பார்த்து கொண்டே இருந்தா போதும். ஆமென். நம்மளை செம்மையான பாதையில அவர் நடத்துவார். ஆமென். அவரை நோக்கி பார்த்து அவர்கள் பிழைத்தார். பிழைத்தார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கமடையவில்லை. அடைவது. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் எல்லாம் பிரகாசித்தது. ஆமென். உங்கள் முகங்கள் பிரகாசிக்கும். இந்த நாளிலிருந்து உங்கள் முகங்கள் பிரகாசிக்கும். பிரகாசிக்கும். 2025 ஒரு மிகப்பெரிய ஒரு பிரகாசம் உங்க வாழ்க்கையில உண்டாகும். இயேசுவின் நாமத்துல தீர்க்க தரிசனமாக நான் பேசுகிறேன். 2025 என் தேவன் உங்களை மிகப்பெரிய சாட்சியாக நிறுத்தும். ஆமென். வெளிச்சம் உங்க மேல பிரகாசிக்கும். விடுதலை ஆண்டவர் கட்டவிழ்க்கிறார். நன்றி பரிசுத்த ஆவியானவர். ஆமென். உன்னதமான தேவனுடைய வல்லமை உள்ள நாம மகிமைப்படட்டும் அப்பா. இந்த நேரத்திலும் சுவாமியுடைய மகிமையுள்ள கரம் ஒவ்வொரு மேலும் அமரணும். அமரட்டும். ஹல்லேலூயா இயேசப்பா. ஒருவேளை பலவீனர்கள், சுகவீனர்கள், குடும்ப நெருக்கத்துல, போராட்டத்துல, நிந்தையில, அவமானத்துல இருக்கிற எத்தனையோ ஜனங்கள் இந்த யூடியூப் மூலமாக இதை பார்ப்பது உண்டு. இந்த நேரத்திலும் இணைந்து இருக்கக்கூடும். உங்கள் இருதயத்தின் நினைவுகளை ஆண்டவர் அறிகிறார். இந்த ஜெபத்துல இணைந்து நீங்கள் உங்கள் உள்ளத்தை தேவனுக்கு திறந்து கொடுக்கிற பொழுது என் இயேசு உங்கள் ஜெபத்தை கவனிப்பார். அவர் அதற்கேற்ற பதிலை உங்களுக்கு தருவார். நிச்சயமாக. உங்கள் இருதயத்தின் நினைவுகளை நித்தமும் அறிகிறவர். ஆமென். நித்தமும் அவர் நித்தமும் அறிவார். ஆமென். அவர் அறிந்து ஆராய்கிறவர். பாருங்க, அவருடைய கண்கள் அப்படியே அறிந்து அப்படி ஆராயும். அவங்க என்ன பேசுறாங்க, அவனுடைய விருப்பம் என்ன, அவன் எதை தேடுகிறான், யாரை தேடுகிறான், என்னை தேடுகிறானா, உலக மனுஷர்களை தேடுகிறானா, ரொம்ப ஆராய்ந்து பார்க்கக்கூடிய தேவன். கவனிப்பார், உற்று கவனிக்கக்கூடிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். உதட்டின் அசைவுகளை கவனிக்கிறவர். நம்ம இருதயத்தில் உள்ள வேதனைகளை நாம் எடுத்து நாம் பேசுகிற பொழுது, இந்த உதட்டுல வருகிற பொழுது அந்த உதட்டின் அசைவுகளை கவனிக்கிறவர். ஜெபங்களை கருத்தாய் கேட்கிறவர். அமர்ந்திருந்து கேட்கக்கூடிய ஆண்டவர். ஆகவேதான் பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட நமக்கு முன் உதாரணமாய் அவர் தேவனத்துல போய் அவர் ஜெபிக்கிறார். தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பாருங்க அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுவாங்க. ஆண்டுடைய விருப்பம் அது. ஆண்டுடைய விருப்பம், அவருடைய விருப்பம் என்னன்னா, படைக்கப்பட்ட நாம் அவரோடு கூட நாம் சம்பாஷணை பண்ண வேண்டும். அவரோடு கூட நாம் பேசிக்கொண்டே இருக்க. ஏனேக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தான், அவரோடு கூட சஞ்சரிக்கணும். அந்த ஆழத்துக்குள்ள நாம் வருகிற பொழுது எப்பொழுதும் அந்த இரவு நேரத்துல பாருங்க, நிறைய நேரங்கள்ல நம்ம அந்த இரவு நேரத்துலதான் எல்லா பிரச்சனையும் நம்ம படுக்கைக்கு போகிற பொழுது யோசிப்போம். இதனால பாதி பேருக்கு தூக்கமே வர்றது. இதை யோசிக்கிறதுனால அவங்களோட இருதய படபடப்பு, இதனால பிளட் பிரஷர் அதிகமா இருக்கு. இரவுல தேவையில்லாத சிந்தனைகள், அதை சரி பண்ணுவதற்கு தவறான வழிகளை தெரிந்து கொள்ளுதல், இப்படியெல்லாம் பல காரியங்கள். ஆனா தேவ பிள்ளைகளுக்கு, கர்த்தரோடு கூட சஞ்சரிக்கிறவர்களுக்கு, தேவனோடு கூட உறவு வைத்திருக்கிறவர்களுக்கு, எப்பொழுதும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறவர்களுக்கு எல்லா வழிகளும் திறக்கப்படும். எப்படிப்பட்ட எரிகோக்கள் உங்கள் முன்பதாக நின்றாலும் சரி, அவைகள் விழுந்து போகும், ஒன்றுமில்லாமல் போகும். எவ்வளவு பெரிய செங்கடல் உங்களுக்கு முன்பதாக வந்து நின்றாலும் சரி, அந்த கடல் இரண்டாய் பிளக்கப்படும். காரணம், நீங்கள் தேவனோடு கூட நீங்கள் சஞ்சரிக்கிற பொழுது, தேவனோடு கூட இணைந்து இருக்கிற பொழுது, நம்முடைய கவலைகள், நம்முடைய கஷ்டங்களை நம்ம எத்தனை பேர்கிட்ட ஓடி ஓடி போய் சொல்றோம் ஒரு பிரச்சனை வந்த உடனே. ஆனா நாம கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தேவ சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவர்கிட்ட சொல்லி பாருங்களேன், எசப்பா, உங்க சமூகத்துல நான் அமர்ந்திருந்து என் கவலைகளையும் என் கண்ணீரை உங்க சமூகத்துல நான் ஊற்றுகிறேன். நம்முடைய ஜெபத்தை கருத்தாய் கேட்கிறவர், கவனித்து உன்னித்து கவனிக்கிற ஆண்டவர். நான் அதிகமாய் சொல்வதுண்டு, அண்ணாளுடைய ஜெபத்தை என் ஆண்டவர் கேட்கிறார். அவள் தன் இருதயத்துல வேதம் சொல்லுகிறார், அவள் சொல்லுகிறார், நான் மனக்லேசம் உள்ள ஒரு ஸ்திரீ, மனக்கசப்புல இருக்கிறேன், வேதனையில இருக்கிறேன். என் சக்களத்தி என்னை அவள் மிகுந்த வேதனைப்படுத்துகிறாள். அவளுக்கு எல்லா ஐஸ்வர்யமும் இருக்கிறது, பொண்ணு பொருள் எல்லாம் இருக்கு. ஆனா கற்பத்தில கனி இல்லை, கற்பம் அடைக்கப்பட்டு இருக்கிறது. அவள் அழுகிறாள், புலம்புகிறாள். தேவ சமூகத்துல வந்து அமர்ந்தது. அவள் மனுஷனிடத்துல புலம்பல பாருங்க, தேவ சமூகத்துல வந்து நின்று
அவள் புலம்புகிறாள். அங்கே இருந்த ஆசாரியனாகிய ஏலிக்கு கூட என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. அவர் சொல்றாரு, அவள் ஏதோ மதுபானம் அருந்தி அவள் பிதற்றுகிறாள் என்று சொல்லி. மனுஷன் தாங்க, ஆனால் தேவன் அதை அறிந்திருக்கிறவர். அவளுடைய முறுமுறுப்பை அறிந்தார். அவள் தன் இருதயத்தின் பாரங்களை எல்லாம், ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் தூக்கி சுமந்துகிட்டே வந்தேன், இத்தனை வருஷமாக நான் தூக்கி சுமந்துகிட்டே வந்தேன், இனி இது உங்க பாதத்துல நான் வைக்கிறேன், இனி என் ஆண்டவருடைய பொறுப்பு. உங்க பாரத்தை தேவ சமூகத்துல இறக்கி வைத்து பழகுங்கள். நம்முடைய மன பாரத்தை தேவ சமூகத்துல இறக்கி வைத்து பழகணும். நான் பொறுப்பா ஒருத்தட்ட ஒப்பு கொடுத்திருக்கிறேன். என் கவலையை, என் சூழ்நிலையை பொறுப்பா ஒருத்தட்ட நான் பேசி இருக்கிறேன். ஆக எனக்கு ஒரு நம்பிக்கை, எனக்கு ஒரு விசுவாசம் உண்டு என்று சொல்லி நீங்கள் அமர்ந்திருந்து பாருங்கள். கர்த்தரே தெய்வம் என்று நீங்கள் அறிவீர்கள். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். எப்பொழுதெல்லாம் நம்மளால முடியலை, ஆண்டவரே இதை தாண்ட முடியல, இந்த நெருக்கத்திலிருந்து என்னால வெளிவர முடியல, எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் அமருகிற பொழுது அவர் நம்மை விடுவிக்கிறார். தேவனோடு கூட சஞ்சரிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நாம் வர வேண்டும். ஏனென்றால் இனி காலம் பொல்லாததாக இருக்கிறது. இந்த நாட்களில் நாம் தேவனை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். தேவ சமூகத்தில் அதிகமாக நாம் நேரத்தை செலவிட வேண்டும். எவ்வளவுதான் உங்கள் அறிவு திறமைகள் இருக்கலாம், உங்களுக்கு பல திறமைகள் இருக்கலாம், ஆனாலும் அந்த ஞானத்தை கொடுக்கிற அந்த தேவ சமூகத்தில் நாம் அமருகிற பொழுதுதான் நாம் வெற்றியை காண முடியும். பிசாசானவன் இமை பொழுதுல நம்முடைய ஆசீர்வாதத்தை தட்டி பறித்து கொண்டு போக முடியும். ஆனால் ஒரு மனுஷன், தேவ சமூகத்தில் அமர்ந்து இருக்கிற மனுஷன், அவன் எங்கு சென்றாலும் எதை செய்தாலும் என் தேவன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை நெருக்கங்களையும் போராட்டங்களையும் ஆண்டவர் இந்த நேரத்தில் மாற்றுவாராக. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்துல தானே என் தேவ வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பட்டும். அப்பா, ஒரு விடுதலை உடைய பிள்ளைகளை அனுபவிக்கட்டும். இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ ஒருபோதும் காண்பதில்லை என்று சொல்லப்பட்டது. நீ தேடினாலும் காணாதிருப்பாய். அந்த அளவுக்கு தேவன் நம்மை விட்டு பிரித்து சத்துரை வெகு தூரத்துக்கு அனுப்பிடுவார். தேங்க்யூ ஜீசஸ். இந்த நேரத்திலும் கண்களை மூடி நம்ம ஒரு நிமிஷம் அப்படியே ஜெபித்து நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். ஒரு தேவ வல்லமை இந்த நாளில் உங்க மேல இறங்கும். தேவ சமூகத்துல வந்து அமர்ந்து இருக்க உங்க மேல தெய்வீக மகிமை இறங்கும். உங்கள் உள்ளத்துல தேவ சமாதானம் இறங்கும். உங்கள் பலவீனங்கள் மாறும். என்னென்ன விண்ணப்பங்கள் இருக்கிறதோ நான் தைரியமாய் சொல்லுவேன். உங்களுக்கு என்னென்ன விண்ணப்பம் இருக்கிறதோ இந்த நேரத்துல தேவ சமூகத்துல ஊற்றுங்க. தேவ சமூகத்துல ஊற்றுங்க. அவருடைய சமூகத்துல வந்து அமர்ந்திருந்து ஜெபிக்க பழகி கொள்ளுங்க. ஹல்லேலூயா. எப்படி மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாலும், நல்ல பங்காகிய கிறிஸ்து இயேசுவை தெரிந்து கொண்டு அவருடைய பாதத்தில் வந்து அமர்ந்து கொண்டாள். ஒரு பாவியான ஸ்திரீ கூட அவருடைய பாதத்தில் வந்து அமர்ந்திருந்து கண்ணீரால் இயேசுவின் பாதத்தை நனைக்கிறாள். அந்த பாரத்தை அவளுக்குள்ள எவ்வளவு ஒரு மன பாரங்கள் இருந்திருக்கும், மன கசப்பு இருந்திருக்கும். உலகத்தை அவள் வெறுத்து வாழ்ந்து வந்தாள். உலக மனுஷர்களை கண்டு அவளுக்கு எங்கேயுமே நிம்மதி இல்லை. ஏனென்றால் மனுஷனுடைய கண்கள் பொல்லாததா இருக்கிறது, மனுஷனுடைய வார்த்தைகள் பொல்லாததா இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவன் நித்தமும் அவருடைய இருதயம் மகா கேடுள்ளதும் மகா திருக்குள்ளதுமாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே அதை கண்டு விசனப்பட்டார். நாம கிறிஸ்துவுக்கு ஏற்ற சாயலுக்கு மாறல அப்படின்னு சொன்னா, ஆதாமின் வித்து நமக்குள் இருக்கும் என்று சொன்னார். நிச்சயமாக நாம மற்றவங்களை வேதனைப்படுத்தும், கஷ்டப்படுத்தும். பாருங்க, அவன் மன கிளேசத்தோட, மன பாரத்தோட, மன கசப்போடு கூட இயேசுவின் பாதத்தில் வந்து விழுந்தாள். எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் அவள் கண்ணீர் விட்டு எல்லா பாரத்தையும் அவள் இறக்கி வைக்கிறாள். இன்னைக்கு நாம இயேசுவின் பாதத்துல நம்ம வந்து இப்ப அமர்ந்து இருக்கிற அந்த நேரத்துல நம்முடைய பாரங்களை எல்லாம் அவர் சமூகத்துல ஊற்றி விட வேண்டும். உங்கள் பாரங்கள் எல்லாம் இந்த நேரத்தை இறக்கி வைங்க. ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள வரட்டும். நான் இப்பொழுது ஜெபிக்கிறது மனுஷனிடத்தில் அல்ல. ஒருவேளை ஏதோ யூடியூப்ல நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் அதனால என்று இல்லை.
இந்த நேரத்துல நீங்கள் அமர்ந்திருக்கிற இந்த நேரத்துல உங்கள் பிள்ளைகளை குறித்த ஒரு பாரம் எடுங்க, உங்க கணவரை குறித்த பாரம் எடுங்க, உங்க மனைவி குறித்த பாரத்தை எடுங்க. இந்த நேரத்துல எடுத்து உங்க சூழ்நிலைகளை பாருங்க, அந்த பாரத்தை எடுங்க. ஆண்டவரே இயேசப்பா, உங்க கைகளிலே நான் தருகிறேன் சாமி, உங்க கரங்களிலே நான் தருகிறேன், உங்க பாதத்திலே என் கவலைகள் எல்லாம் நான் ஊற்றுகிறேன். என்னால முடியலப்பா, இந்த இடத்துல எனக்கு உதவி செய். இந்த கடன் பாரத்தை என்னால தாங்க முடியல, மனுஷர்களுக்கு என்னால பதில் சொல்ல முடியல. நித்தமும் அவமானம், நித்தமும் கண்ணீர், நித்தமும் புலம்பல், இதுல இருந்து என்னை விடுதலை ஆக்கும் ஆண்டவரே. மனுஷரிடத்துல நான் கண்ணீர் வடித்து பார்த்தேன், அவர்கள் கல் நெஞ்சா இருக்கிறாங்க, ஏளனம் பண்றாங்க. ஆனால் இயேசுவின் பாதத்திலே நான் கண்ணீரை ஊற்றுகிற பொழுது அங்கே விடுதலை கிடைக்கிறது. பாருங்க, கண்ணீரை விட்ட அந்த பாவியான ஸ்திரீ என்று சொல்லப்படக்கூடிய அந்த மரியாளுடைய வாழ்க்கையில பாருங்க மிகப்பெரிய மாற்றம். கண்ணீரை சிந்தினாள், தன் தலைமயிரினால் அதை துடைத்தாள், விலை உயர்ந்த பரிமள தைலத்தை உடைத்து ஊற்றுகிறாள், தன் தலைமயிரால துடைக்கிறாள், ஓயாமல் முத்தம் செய்தாள், நேசிக்கிறா. பாருங்க, ஆண்டவர்கிட்ட நம்முடைய தேவைக்காக மாத்திரம் நம்ம போய் நின்று என்ன செஞ்சிடக்கூடாது. அவர் ஆண்டவரே என் தேவை இருக்கு, அப்ப மட்டும் நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, அவரை தேடக்கூடாது, அவரை நேசிக்க பழகணும். எப்படி நம்முடைய கணவரை, நம்முடைய மனைவியை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய நண்பர்களை நாம் எப்படி நேசிக்கிறோமோ அதை காட்டிலும் 1000 மடங்கு நாம் அந்த தேவனை நாம் நேசிக்க வேண்டும். அதை அவர் அதிகமா எதிர்பார்க்கிறார். பாருங்க, அந்த பாவியான ஸ்திரீ அவள் நேசித்தாள், அவள் முத்தம் செய்கிறார். இவர்தான் என் நேசர், என்னை விடுவிக்கிறவர், இவர் பாதத்துல என் கண்ணீரை வடிச்சிட்டேன், இனி நான் கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எங்க வடிக்கணுமோ அங்க நான் வடிச்சிட்டேன், யார் முன்னாடி கண்ணீரை வடிக்கணுமோ அங்க வடிச்சிட்டேன், இனி நான் சமாதானத்தோட இருப்பேன். பாருங்க, ஆண்டவராக இயேசு அவளை அழைத்து சொன்னார், நீ சமாதானத்தோட போ, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. காரணம், இயேசு சொன்னார், இவள் என்னிடத்தில் எவ்வளவாய் அன்பு கூர்ந்தாள் என்று. நிச்சயமாக இந்த நேரத்திலும் என் தேவ மகிமை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொரு மேலும் அது இறங்குகிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அநேகர் இந்த நாளிலும் இந்த யூடியூப்ல நீங்க லைன்ல இணைஞ்சிருக்கிறீங்க, ஒவ்வொருவரை நான் காண்கிறேன். ஹல்லேலூயா. சகோதரர் சதீஷ் அருமையான ஒரு தேவ மனுஷன், தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன். சதீஷ் சென்னையில இருந்து குடும்பமா உட்கார்ந்து இருப்பாங்க, சின்ன குழந்தை முதல் சரி அவருடைய பிள்ளைங்க எல்லாரும் உட்கார்ந்து இருந்து அவனுடைய வார்த்தை ஆர்வமா கேட்பேன்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்துல கூட சதீஷ்காக நான் தேவனை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னும் மணி நாயக்கர், கர்த்தருடைய கரம் உங்களை தொடட்டும். சகோதரி தீபா, என் தேவ வல்லமை, உடைய மகிமை உங்களை நிரப்பட்டும். தனலட்சுமி, என் தேவனுடைய மகிமை உங்க மேல இறங்கட்டும். நிச்சயமாக என் ஆண்டவர் உங்கள் தேவைகளை அவர் சந்திப்பாராக. உங்கள் சூழ்நிலைகளை கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஊற்றி விடுங்கள். தனலட்சுமி, அவருடைய பாதத்துல உங்கள் சூழ்நிலைகளை ஊற்றுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலிசாவுடைய நாட்கள்ல ஒன்றுமே இல்லை, உன்னிடத்துல என்ன இருக்குன்னு கேட்டபொழுது கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, அந்த எண்ணெய் மட்டும் போதும் பாருங்க, போதும் என்று சொன்னார். கொஞ்சம் விசுவாசம் உங்ககிட்ட இருந்தா போதும், அதை வைத்து என் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இந்த இயேசுவை நம்புங்க. உங்க பண காரியத்துக்கு என் ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுப்பார். நிச்சயமாக உங்களை விடுதலை ஆக்குவார். தேங்க்யூ ஜீசஸ். சோபா, கர்த்தருடைய கரம் உங்க மேல அமரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. பரமராஜன், தேவ மகிமை சகோதரி ஆசீர்வதிக்கட்டும். இன்னும் பவுல் மனாசே, தேவ வல்லமை உங்களை நிரப்பட்டும். பவுன் மேல கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். தேவைகள் எல்லாம் என் ஆண்டவர் சந்திப்பாராக, சூழ்நிலையில மாற்றுவாராக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஆனி ஏஞ்சல், தேவ மகிமை அவர்களை தொடட்டுமாப்பா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். எஸ்தர் செல்வி, உங்க மேல கர்த்தருடைய கரம் இறங்கட்டும்.
இறங்கட்டும். ஹல்லேலூயா. இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவ மகிமை இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொரு மேலும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகேலான்னு சொல்லி ஒருத்தன் தேவ மகிமை அப்பா இந்த இணைந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் இப்பொழுது இறங்கட்டும். சகோதரர் ஆண்டனி, கர்த்தருடைய கரம் உங்க மேல அமரட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Holy Spirit. வேலப்பா குருசாமி, என் தேவ வல்லமை உங்களை தொடட்டும். பீனா ராபர்ட், தேவ மகிமை உங்களை தொடட்டும் இந்த நேரத்தில். Thank you Jesus, thank you Holy Spirit. Hallelujah. நித்யா மேல மகிமை இறங்கட்டும். இன்னும் ஆண்டோனி செல்வி மேல மகிமை வல்லமை இந்த நேரத்தில் இறங்கட்டும். யாரெல்லாம் இதுல இணைகிறார்கள், எத்தனை பேர் இதுல இணைந்திருக்கிறார்கள். எசப்பா, இன்னும் கமெண்ட் பண்ண முடியாது, எனக்கு தெரியாது என்று சொல்லக்கூடிய அத்தனை நிறைய பேர் உண்டு. நான் விசுவாசிக்கிறேன். இதை நீங்க எந்த இடத்துல நீங்க பார்த்து கொண்டிருந்தாலும் என் தேவ வல்லமை உங்க மேல இறங்கும். என் தேவனுடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. என் தேவனுடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. பூமி எங்கும் உலாவுகிற கர்த்தருடைய கண்கள், அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டே இருக்குமா. என்னை தேடுகிற மனுப்புத்திரர் உண்டோ என்று சொல்லி அவருடைய கண்கள் ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்குமா. இந்த நேரத்துல பாருங்க, நம்ம எல்லாரும் ஆண்டவரை நம்ம துதிக்கிறதற்காக, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நாம் இந்த இடத்துல நாம் என்ன செய்யறோம்? ஜெபிக்க அமர்ந்து இருக்கிறோம். இப்பொழுது தேவனுடைய கண்கள் நம்மேல் பதிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொரு மேலும் என் இயேசுவின் கண்கள் பதிக்கப்பட்டு இருக்கு. அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார், உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார், உங்கள் உள்ளத்தை ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்கள் விசுவாசத்தை அதிகமாக அவர் கவனிக்கிறவர். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக் கொள்ள மாட்டான். உங்கள் விசுவாசத்தை என் ஆண்டவர் கவனிக்கிறார். நிச்சயமாக பாருங்க, உங்க சூழ்நிலை எல்லாம் என்னென்ன விண்ணப்பங்களை இந்த நேரத்துல நீங்கள் தேவ சமூகத்துல அமர்ந்திருந்து நீங்க சொல்லி கொண்டு இருக்கிறீர்களோ, இந்த சனிக்கிழமை அந்த இரவு நேரத்துல நீங்க தேவ சமூகத்துல எதையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறீங்களோ, எதெல்லாம் ஒப்படைக்கிறீங்களோ, எல்லா மூட்டை முடிச்சுகளும் ஆண்டவர்கிட்ட இறக்கி வைங்க. உங்கள் சுமைகளை தேவ சமூகத்துல இறக்கி வைங்க. விடுதலை நிச்சயம், விடுதலை நிச்சயம். நிச்சயமாகவே தேவன் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். தெய்வ மகிமை இதை கேட்க கேட்க, வார்த்தையை கேட்க கேட்க உங்கள் வீடுகளை அது நிரப்புகிறது. நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை கேட்கிற ஒவ்வொரு மேலும் தெய்வ மகிமை இறங்கட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் தெய்வ பிரசனம் இறங்கட்டும். ஹல்லேலூயா. எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற என் ஆண்டவர் அப்பா நீங்க ராஜா, ஒருவரையும் கைவிடாதவர், மாறாதவர், சொன்னதை செய்கிறவர். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் சொல்லுகிறார், உன் ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறிந்ததும் நீ அறியாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன். நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். ஹல்லேலூயா. மனுஷரை நோக்கி அல்ல, கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். அவரை நோக்கி கூப்பிடணும். எரேமியால இருக்கு, எரேமியா 33:3 ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன நோக்கி கூப்பிடு. நாம யாரெல்லாமோ நம்ம கூப்பிடுறோம், யாருக்கிட்ட எல்லாமோ நம்ம உதவியை தேடி ஓடுறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. உனக்கு நெருக்கமா, உனக்கு கஷ்டமா, உனக்கு போராட்டமா, எந்த வியாதி, எந்த பலவீனங்கள் இருந்தாலும் சரி, ஏசப்பா சொல்ல, நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். நமக்கு பதில் கொடுக்கிற தேவன் அவரே. அவர் தான் உடனே பதில் தருவார். எந்த சூழ்நிலை அவர் தான் பதில் தருவார். வேற யாரும் உங்களுக்கு உடனே பதில் தர முடியாது. 24 மணி நேரமும் எந்த நேரத்துல நீங்க எழுந்து, எந்த நேரத்துல இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அழைத்தாலும் என் இயேசு அவர் உடனடியாக பதில் தருவார். நீங்க மனுஷனையோ இல்ல ஊழியக்காரங்களையோ நீங்க எங்களையோ யாரை தேடினாலும் நீங்க என்ன செய்ய முடியாது. அந்த நேரத்துல உங்கள் நெருக்கமான சூழ்நிலை, ஆபத்தான நேரத்துல யாரும் உங்களுக்கு கை கொடுக்க முடியாது. யாரும் அந்த நேரத்துல நிக்க மாட்டாங்க. ஆனா 24 மணி நேரமும் நமக்காக ஒருவர் இருக்கிறார். 24 மணி நேரமும் நம்மை கவனித்து பார்த்து கொண்டு இருக்கிற, நம்மேல் கண்களை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லும்படி, நம்மை நித்தமும் நம்மை செம்மையான பாதையில நடத்தும்படி, நம்மை பாதுகாக்கும்படி, நம்மை சூழ்ந்து இருக்கிற வேதம் சொல்லுகிறது, அவருக்கு இரவும் சரி பகலும் சரி, அவர் ஒருபோது ஓய்ந்திருக்கிற தேவனே அல்ல இல்லையா? அந்த தேவன் இரவும் பகலும்
அவர் கண் விழித்து இருக்கிறார், நம்மளை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். நம்முடைய ஜாமக்காரர் என்று ஏசாயா எழுதுகிறார். ஏசாயா சொல்றப்ப அதான் சொல்றார், அவர் நம்முடைய ஜாமக்காரர். நாம் அவர் அமர்ந்திருக்க கூடாது, அமர்ந்திருக்க விடக்கூடாது. நம்ம கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணுமா, அவரை தேடிக்கிட்டே இருக்கணுமா, அவரை சும்மா விடவே கூடாது. நாம் கூப்பிட 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 அந்த நாமத்தை சொல்ல சொல்ல, ஒரு சில நேரங்களில் நம்ம ஏதோ நம்ம ஜெபித்த உடனே அற்புதம் நடந்தோம்னு நினைக்கிறோம். இல்லைங்க, அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. நாம சொல்லிக்கொண்டே, அதுலதான் விசுவாசம். உங்கள் விசுவாசத்தை என் ஆண்டவர் கவனிக்கிறவர். நாம பேச பேச, ஆண்டவரை நான் விடுதலை ஆவேன், நான் சுகமாவேன், என் வியாதி என்னை விட்டு விலகும், கேன்சர் கட்டி என்னை விட்டு மறைந்து போகும், என் தரித்திரம் என்னை விட்டு விலகி போகும், திருமணம் ஆகாத என் மகளுக்கு திருமணம் நடக்கும், ஆமா குழந்தை பாக்கியம் இல்லாத எனக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நான் ஆராதிக்கிற தேவன் மிகப்பெரியவர். என் இயேசு அற்புதத்தின் தேவன், அவர் அதிசயத்தின் தேவன். ஆச்சரியமான காரியங்களை என் வாழ்க்கையில் அவர் செய்வார். ஆக நான் பயப்பட, சொல்லி பாருங்க, சொல்ல சொல்ல சொல்லதான் அந்த வார்த்தைக்கு ஜீவன் உண்டாகும். நான் பேச பேச விசுவாசத்தினால் அறிக்கை பண்ணப்படும். தேங்க்யூ ஜீசஸ். ஒரு கிருபை, ஒரு மகிமை இந்த நேரத்துல ஒவ்வொரு மேல இறங்கட்டும். வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த நேரத்துல, ஜெபிக்கிற இந்த நேரத்துல உம்முடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும் சாமி. தெய்வீக மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும். ஹல்லேலூயா. இஸ்ரவேலே, யாக்கோபே, ஆண்டவர் சொல்லுகிற, நீ இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேல், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் உன்னை மறந்து போக மாட்டேன். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் நாம அவரை தான் கூப்பிடணும். என்னிடத்தில் வான்னு சொல்றார். நீ என் தாசன், நீ என் பிள்ளை, நீ என்னிடத்துல வா, என்னை நோக்கி கூப்பிடு. சொல்ல, நான் உன்னை மறக்கவே மாட்டேன், உன்னை மறந்து போகக்கூடிய தெய்வம் அல்ல. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. எங்கள் மீட்பரே, உமக்கு நன்றி. தாயின் கருவில் எங்களை முன்குறித்தவர். இந்த நேரத்தில், இந்த ஜெப நேரத்தில் அப்பா, ஒவ்வொருவரையும் நீ நினைவு கூறுகிறீர் சுவாமி. ஒவ்வொரு மேலும் உடைய மகிமை இந்த நேரத்தில் இறங்குவதற்காக நன்றி. ஒரு விடுதலை இந்த நாளில் உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும். பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாத உடைய மகிமையை நீர் ஊற்றணும். தெய்வ பிரசனம் இந்த நேரத்தில் மூடிக்கொள்ளட்டும். இந்த நேரத்திலும் நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டோடைய வார்த்தையை நம்ம கேட்போம். பாருங்க, வார்த்தை நமக்கு ஜீவனை கொடுக்கக்கூடியது. வார்த்தை தான் மன்னா. இரவு நேரத்துல நீங்க நேரத்துல என்ன செஞ்சிருக்கலாம், நீங்க சாப்பிட்டுருப்பீங்க. ஆனா அது மாம்சத்துக்கு. ஆவிக்குரிய மன்னாவை நாம் பெற்றுக்கொண்டு மீண்டும் நம்ம கொஞ்ச நேரம் ஜெபிப்போம். நான் விடுதலைக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அநேகர் இந்த நாள்ல நீங்க சுகத்தை பெற்றுக்கொள்வீங்க. நிச்சயமாகவே உங்க சரீரத்துல காணக்கூடிய பலவீனங்கள், வியாதிகள், பிசாசின் போராட்டங்கள், உங்கள் சாபங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகும். உங்கள் தரித்திரம் உங்களை விட்டு விலகும். நிச்சயமா நான் தொடர்ந்து நான் ஜெபிக்கிறேன். செய்திக்கு பிற்பாடு, வார்த்தை கேட்டதுக்கு பிற்பாடு மீண்டும் நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம அப்போ தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். என் தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்துவார், உங்களை சாட்சியாக நிறுத்துவார். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்போம். ஆமென். இதுல ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு தேவன் நம்ம கூட நம்ம தியானிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தந்திருக்கிற வார்த்தைகள் என்ன அப்படின்னா, மத்தேயு 9வது அதிகாரம் 23 மற்றும் 24வது வசனங்கள். இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து தாரை ஊதுகிறவர்களையும் இறைகிற ஜனங்களையும் கண்டு, விலகுங்கள், இந்த சிறு பெண் மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். இது நமக்கு நல்லா தெரிஞ்ச வேத பகுதி. நிறைய நேரம் நம்ம இதை தியானிச்சிருக்கிறோம், நிறைய பிரசங்கங்கள் கேட்டிருக்கோம். ஆனா இன்றைக்கு தேவன் உங்களுக்காக இதுல இருந்து சில வார்த்தைகளை சொல்லி இருக்கிறாரு. இந்த வார்த்தைகள் தேவன் உங்களுக்காக அனுப்புகிற வார்த்தைகள். அவரு உங்களை பார்த்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தைகளை தான் என் மூலமா இப்ப பேசுகிறாரு. அதனால இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒவ்வொருத்தரும் அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் உங்க வாழ்க்கையில நீங்க சுதந்திரித்துக் கொள்ளுங்க. தேவன் உங்களுக்காக அனுப்புகிற வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில நிச்சயமா அற்புதங்கள் செய்யும்.
ஏன்னா வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது. இயேசு கிறிஸ்துவே அந்த வார்த்தையானவராக இருக்கிறார். ஆமென். இப்போ இதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. இயேசு கிறிஸ்து ஆக்சுவலா இயேசு கிறிஸ்து கிட்ட தலைவன் ஒருவன் வருகிறான். அவனுடைய மகள் சிறு பெண். அவ என்ன செஞ்சிட்டானா மரித்து போயிட்டா. ஆனா அவன் இயேசு கிறிஸ்து கிட்ட என்ன சொல்றானா, என்னுடைய மகள் மரித்து போயிட்டா, இப்பதான் மரித்து போயிருக்கா. ஆனா நீங்க உம்முடைய கரங்களை அவ மேல வைத்தா அவ பிழைத்து கொள்வாள் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவும் சரின்னு சொல்லிட்டு அவனுடைய வீட்டுக்கு வராரு. அப்ப வீட்டுக்கு வரும்போதுதான் அங்க இந்த தாரை ஊதுகிறவர்களும் இறைகிற ஜனங்களையும் பார்த்து அவங்கள விலகுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் அந்த சிறுமிய எழுந்திரு. அப்ப அந்த சிறுமி இப்போ மரிக்கல, தூங்குகிறாள் அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்கிறவங்க சிரிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அவங்களெல்லாம் வெளியில போக சொல்லிட்டு அந்த சில சீடர்களையும் விசுவாசம் இருக்கிறவங்கள மட்டும் உள்ள கூட்டிட்டு போய் அந்த குழந்தைய எழுந்திரு அப்படின்னு சொல்லும்போது அந்த சிறுமி எழுந்து அமருகிறாள். அந்த இடத்துல இந்த மரித்து போன சிறுமிக்கு இயேசு கிறிஸ்து உயிரை கொடுக்கிறாரு. இதுதான் அந்த நம்ம வாசிக்க கேட்ட வேத வசனத்தை சுத்தி இருக்கிற சம்பவம். இப்போ இங்க இயேசு கிறிஸ்து அங்க வரும்போது தாரை ஊதுகிறவர்களையும் இறையும் ஜனங்களையும் அப்படின்னு போடப்பட்டிருக்குது. இது என்ன அப்படின்னா, அங்க அந்த நாட்டுல அப்பெல்லாம் யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அங்க ஒரு சோகமான ஒரு சங்கீதம், ஒரு மியூசிக் அது வாசிக்கிறதுக்கு தான் இந்த தாரை ஊதுகிறவர்கள் வருவாங்க. இறைகிற ஜனங்கள் அப்படின்னா அந்த இறந்து போயிருக்கிறவங்கள பத்தி சொல்லி சொல்லி அழுகிற ஜனங்கள். இப்ப கூட நம்ம நிறைய கிராமங்கள்ல பாக்குறோம், நிறைய பாட்டிகள் சம்பந்தமே இருக்காது, ஆனா இறந்து போயிருக்கவங்கள பார்த்து அழுது அவங்கள பத்தி ஏதாவது பேசி பேசி அழுவாங்க சத்தமா. இறந்திருக்கிற வீட்டுல அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களை காசு கொடுத்து இந்த மாதிரி கூட்டிட்டு வருவாங்களாம். இப்போ இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் அவங்க என்ன செய்யறாரு, விலகுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அந்த சிறுமி மரிக்கல, தூங்குறா அப்படின்னு சொல்லும்போது அவங்க சிரிக்கிறாங்க. அந்த சூழ்நிலையை கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. சின்ன பிள்ளை இறந்து போயிருக்கு, எல்லாரும் சோகத்துல இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறாரு. அவள் மரிக்கவில்லை, தூங்குகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறாரு. ஆனா அங்க இருக்கிறவங்க சிரிக்கிறாங்க. சரி, ஏதோ சந்தோஷத்துல அந்த சிறுமி உயிரோட வந்துட்டான்னு சிரிக்கிறாங்களா? இல்ல. எதுக்காக சிரிச்சாங்கன்னா அவரை கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. இறந்து போன ஒரு சிறுமியை பார்த்து தூங்குறாள் அப்படின்னு சொல்றதுனால அவங்க கேலியா சிரிக்கிறாங்க. எப்படி அவங்களால சிரிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா, அவங்க காசுக்காக அங்க வெறும் காசு மட்டும்தான் அவங்களுடைய நோக்கம். ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்க்குற மாதிரி அந்த இடத்துல அழுதுகிட்டு, அந்த இடத்துல அந்த மியூசிக்கை வாசிச்சுக்கிட்டு பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக வந்தவங்க தான் அவங்க. அதனாலதான் அவங்களால ரொம்ப ஈஸியா சிரிக்க முடியுது. ஆனா இதுவே அந்த சிறுமியோட உறவினர்கள், நெருங்கிய உறவினர்களாக இருந்தாங்க அப்படின்னா, அந்த சிறுமி மேல உண்மையிலேயே அக்கறை இருக்கிறவங்களா இருந்தா அந்த இடத்துல நிச்சயமா சிரிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க இருதயத்துல ஒரு ஏக்கம் வந்திருக்கும். ஒருவேளை இந்த சிறுமி உயிரோடு வந்துட்டா, தூங்கிட்டு இருக்கா, இப்ப உயிரோடு வந்துட்டா அப்படின்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனநிலைமை அங்க வேறையா இருக்கும். அப்போ அவங்கள சுத்தி இருக்கிற இந்த மாதிரி இருக்கிற ஜனங்களை தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு, விலகுங்கள் அப்படின்னு சொல்றாரு. சரி, எதனால அவரு அவங்கள விலகுங்கள் அப்படின்னு சொன்னாரு? நிறைய நேரங்கள்ல நமக்கு இந்த சந்தேகம் வரும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ஊர்ல பெரிய அற்புதங்கள் நிறைய செய்ய முடியலையா? காரணம் என்னன்னா அவங்களுடைய அவிசுவாசம். இவங்க யாரு, நம்ம பார்க்க வளர்ந்தவர் தானே, இவர்கிட்ட என்ன வல்லம் இருக்க போகுது, இவர் எப்படி அந்த அற்புதங்களை செய்ய முடியும் அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம். அவங்களால நம்ப முடியல. அதனால அந்த இடத்துல அவரால் அற்புதங்கள் செய்ய முடியல. இப்போ இங்க ஒரு பெரிய அற்புதத்தை செய்யறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாரு. இங்க கூட இப்ப நீங்க வாஞ்சியோடு ஜெபிச்சிட்டு இருக்கிறீங்க. இதே இடத்துல இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போகிறாரு. நீங்க என்னென்ன ரிக்வெஸ்ட் உங்க மனசுல வச்சிருக்கீங்களோ, என்னென்ன தேவைகளுக்காக இப்பொழுது இத நீங்க வாஞ்சியோடு கேட்டுட்டு இருக்கீங்களோ, எனக்கு ஒரு அற்புதம் செஞ்சிட மாட்டாரா, என்னுடைய உடல் நிலையில என்னுடைய நோய் சரியாகிறதா,
என்னுடைய தரித்திரம் நீங்கிறாதா, என் குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானம் வந்துராதா, என் கணவன் என்கிட்ட திரும்ப வந்துட மாட்டாரான்னு சொல்லிட்டு நீங்க இப்பொழுது ஜெபிச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை இப்போ உங்களுக்காக ஒரு அற்புதத்தை செய்ய போகுது. அங்க அப்படிதான் இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்யணும்னு போகிறாரு. மரித்து போன அந்த சிறுமிய உயிரோடு எழுப்பணும். ஆனா அந்த இடத்துல விசுவாசமே இல்லாம இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஜனங்களை அங்கிருந்து அவரு விலகுங்கள்னு சொல்றாரு. நிறைய நேரங்கள்ல அப்படிதான் நம்மளை சுத்தி நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க. உங்களை டிஸ்கரேஜ் பண்றது மட்டும்தான் அவங்களுடைய மெயின் பிசினஸா இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு வகையில முன்னேறிடக்கூடாது, சந்தோஷமாயிடக்கூடாது, ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள வந்துடக்கூடாதுங்கிறதுனால எப்பவும் எதையாவது சொல்லி புலம்பி உங்களை சோர்வுக்குள்ளாக்குறது தான் அவங்களுடைய வேலை. எனக்கு இப்போ ஒரு கதை ஞாபகம் வருது. ஒரு ஒருவன் என்ன செய்யறான் அப்படின்னா, ஒரு பெரிய அறை, ஒரு பெரிய ரூம் செஞ்சு அதுக்குள்ள ஒரு 4 குரங்குகளை போடுறான். அந்த இடத்துல ஒரு உயரத்துல ஒரு பழக்கொலை, பனானா பழம் இருக்கக்கூடிய அந்த கொலையை அதுல எடுத்து கட்டி போடுறான். இப்போ ஆக்சுவலா குரங்குகளுக்கு பனானாங்கிறது ரொம்ப ரொம்ப இஷ்டமான ஒரு சாப்பாடு. எப்படியாவது அதை சாப்பிடணும்னு சொல்லிட்டு இந்த குரங்குகள் துள்ளி குதிச்சு போய் அந்த பழத்தை சாப்பிட போகுது. ஒவ்வொரு முறை அந்த குரங்குகள் முயற்சி பண்ணும் போதும் என்ன செய்யறான் அப்படின்னா, பெரிய பக்கெட் நிறைய குளிர்ந்த தண்ணி, பயங்கர ஜில்லுன்னு இருக்கக்கூடிய தண்ணி எடுத்து அந்த குரங்கு மேல வீசிடுறான். ஒவ்வொரு முறை ஒவ்வொரு குரங்கு அதை போய் சாப்பிடணும்னு நினைக்கும் போதும், அது முயற்சி பண்ணும் போதெல்லாம் அந்த தண்ணி அந்த குரங்கு மேல வீசப்படுது. இது 1 நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள் நடந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த குரங்குகள் சோர்வாயிருது. இனி நமக்கு இது கிடைக்காது. நம்ம இதை சாப்பிட போகும்போது நமக்கு ஏதோ ஒண்ணு நடக்குது. நம்மளால அதை சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு அது முயற்சியை கைவிட்டுருது. அப்போ அந்த இடத்துக்கு புதுசா ஒரு குரங்கை கொண்டு வந்து சேர்க்கறாங்க. ஏற்கனவே இருக்கிற குரங்குகள் 4 இருக்குது. இந்த குரங்கு என்ன பண்ணுதுன்னா, பயங்கரமான பசி, அதை சாப்பிட போகுது. அப்போ மற்ற எல்லா குரங்குகளும் அதை இழுத்து கீழே தள்ளி விட்டுருது. ஏன்னா அதை சாப்பிட போகும்போது குளிர்ந்த தண்ணீர் வந்து அது மேல தூக்கி வீசிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த குரங்கை கீழே இழுத்து விட்டுருது. இது எல்லா மனுஷங்களும், நம்மளை சுத்தி இருக்கிற மனுஷங்க அப்படிதான். அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவங்களுக்கு ஏதோ ஒரு, நான் ஒரு எடுத்துக்காட்டா சொல்றேன், சுகர் வந்திருக்கும். நிறைய வருஷமா மெடிசின் சாப்பிட்றாங்க. அந்த டயாபெட்டிக், அதாவது அந்த சுகருங்கிறது அவங்களுக்கு சரியாகாம இருக்கலாம். இல்லை நிறைய மெடிசின் சாப்பிட்டதுனால சைடு எஃபெக்ட்ஸ்னால வேற ஏதாவது பிரச்சனைகள் வந்திருக்கலாம். இதெல்லாம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களுக்கு இது நடந்திருக்கு. அதை பேஸ் பண்ணிட்டு உங்களுக்கும் அப்படிதான் நடக்கும் அப்படின்னு உங்களை சுத்தி இருக்கிறவங்க சொல்லுவாங்க. நான் இது ஒரு எடுத்துக்காட்டா சொல்றேன். நீங்க எதையாவது ஒண்ணு சாதிக்கணும்னு நினைக்கும் போது அதெல்லாம் உன்னால முடியாதுன்னு சொல்லி உங்களை கீழே இழுப்பாங்க. உங்க குடும்பத்துல இருந்தெல்லாம் யாரும் இந்த மாதிரி படிக்க முடியாது, இந்த மாதிரி வேலைக்கு போக முடியாது, நீ முன்னேறவே முடியாது, உன்னோட தொழில்ல வெற்றி கிடைக்காது, இப்படி எதையாவது சொல்லி உங்களை கீழே இழுக்கிறது அவங்களோட நோக்கமா இருக்கும். ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, அதே மாதிரி நீங்களும் இந்த உலகத்துக்குரியவங்க அல்ல. உங்ககிட்ட இருக்கிறது ஹெவன் சிட்டிசன்ஷிப், பரலோகத்துக்குரியவங்க நீங்க. அப்படி இருக்கும்போது வேறு பிரித்து இருக்கிறாரு. அவங்களுக்கு என்ன நடக்குதோ, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல அவங்க என்ன அனுபவிக்கிறாங்களோ அதேதான் நீங்க அனுபவிக்கணுங்கிறது கிடையாது. தேவன் உங்களை வேறு பிரித்து வைத்திருக்கிறாரு. அவர் உங்களை நேசிக்கிறாரு. அவர் கண்மணி போல் உங்களை பாதுகாக்கிறாரு. அவர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறாரு. உங்களை அவரு தன்னுடைய உள்ளங்கையில வரைஞ்சி வச்சிருக்கிறாராம். அவரு உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு. இப்படி சொல்லுகிற தேவன் உங்களுக்கு இருக்கும்போது இந்த நோய் எங்களை என்ன செய்ய முடியும்? இந்த சுகர் உங்களை தொட முடியுமா? பிசாசின் எந்த விதமான கிரியைகளும் உங்களை தொடக்கூட முடியாது. நீங்க இந்த நம்பிக்கையில இருக்கும்போது உங்களை சுத்தி இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தை வச்சு உங்களை சோர்வுக்கு உள்ளாக்க முயற்சி பண்ணாலும் நீங்க சோர்வடைய மாட்டீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து பிழைத்திருக்கிறாரு. நாம அதுல இன்னும் அந்த வசனத்தை பார்க்கும்போது அதுல அவர்கள் சிரித்தார்கள் அப்படின்னு போடப்பட்டிருக்குது.
அங்க சிரிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப எனக்கு நான் காலேஜ்ல நடந்த ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இப்போ ரீசெண்டா ஒரு நாள் கிளாஸ் நடத்தி முடிச்சுட்டு ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். அப்போ யாருமே பதில் சொல்லல. அப்போ ஒரு நம்பர சொல்லி நீ சொல்லு அப்படின்னு சொன்னா எழுந்திருச்சு சொல்லிருவாங்க. யாராவது ஒருத்தர் எழுந்திருச்சு எனக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா ஒருத்தர் கூட எழுந்திருக்கல. எனக்கு பயங்கரமா நான் சொல்றேன், "நீ இப்படி இருக்கக்கூடாது. ஏதாவது கேட்டாங்கன்னா சரியோ, தப்போ, ஆனா நீ எழுந்திருச்சு ஆன்சர் பண்ணணும். உனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரணும். அப்பதான் நீ முன்னேற முடியும்." அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 1/2 அன் ஹவர் நான் அவங்களுக்கு சொல்லி முடிச்சுட்டு, "சரி இப்ப யாராவது எழுந்திருச்சு எனக்கு ஆன்சர் பண்ணுங்க." அப்படின்னு நான் சொல்றேன். அப்பவும் எழுந்திரிக்கல. எனக்கு சரியான கோவம். நான் கிளாஸ விட்டு வெளியில வந்துட்டேன். டிபார்ட்மெண்ட்க்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 3 பிள்ளைங்க வர்றாங்க. வந்துட்டு மேம் சாரி மேம் அப்படின்னு. நான் அவங்க கிட்ட கேட்கிறேன். ஏன்டா யாருமே எழுந்திரிக்கல? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தானே. யாராவது ஒருத்தர் ஆன்சர் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்கும்போது, அந்த பிள்ளைங்க சொல்றாங்க, மேம் தப்புனா எல்லாரும் சிரிப்பாங்க. அதனால பயமா இருக்கு அப்படின்னு. இப்போ எனக்கு அப்ப அவங்க கிட்ட நான் பேசினேன். அவங்க யாருமே எழுந்திரிக்க கூட இல்ல. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். எழுந்திரிக்க கூட தைரியம் இல்லாத பிள்ளைங்க சிரிக்கிறாங்க அப்படின்னா, அத ஏன் நம்ம கேர் பண்ணிக்கணும்? நீ சொல்ற பதில் சரியோ, தப்போ அது மேட்டர் கிடையாது. நீ எழுந்திரிச்சிருக்க, நீ ஆன்சர் பண்ற. அப்போ உன்ன குறிச்சு சிரிக்கிறாங்கன்னா, நீ அத கண்டுக்கிடக் கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்கட்ட நான் சொல்லிவிட்டேன். அதே மாதிரி தான் உங்க வாழ்க்கையிலயும் உங்கள பார்த்து யாராவது சிரிக்கிறாங்க. யாராவது உங்கள பார்த்து, "ஐயோ! நீ எப்படி முன்னேற போறன்னு" சொல்றாங்க அப்படின்னா, அந்த மாதிரி அவங்க சொல்லுகிற வார்த்தைகள நீங்க கண்டுக்காதீங்க. ஏன் அப்படின்னா, ஒரு பொருள உங்ககிட்ட தர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அத நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா, அது உங்களுக்குரியது. ஆனா நீங்க வாங்கல அப்படின்னா, அது அவங்களுக்குரியது தான். உங்ககிட்ட அது வராது. உங்களுக்கு அது சொந்தமாகாது. அதனால உங்கள சுத்தி இருக்கிறவங்க ஏன் அது உங்களுடைய குடும்பத்துல முக்கியமானவங்களா இருக்கலாம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களா இருக்கலாம். அவங்க கூட ஏதாவது உங்கள குறைச்சு சோர்வடைய செய்ற மாதிரி உங்கள நெகட்டிவா ஏதாவது எண்ணங்கள குடுக்கும்போது, தேவனுடைய திட்டத்துக்கு மாறாக உங்களுக்கு எண்ணங்கள குடுக்கும்போது, நீங்க அத கண்டுக்கிடக் கூடாது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை மரணத்த பற்றி பேசும்போது, பேதுரு சொல்றாரு, அவருடைய சீடன், நெருக்கமான சீடன் தான். தனியா கூப்பிட்டு இயேசு கிறிஸ்துவ கடிந்து கொள்றாரு. இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, "அப்பாலே போ சாத்தானே" அப்படின்னு சொல்றாரு. இப்போ உங்க வாழ்க்கையில இந்த மாரி யாராவது நெகட்டிவா எண்ணங்கள் வரும்போது, நீங்க நிச்சயமா அத தடுத்து, அத கேன்சல் பண்ணி பிரேயர் பண்ணணும். மற்றவங்க எதுக்கு? உங்க இருதயத்திலே சில நேரம் வரும். ஏதாவது ஒரு நெகட்டிவ் தாட்ஸ். நம்ம இத சாதிச்சிடலான்னு இருக்கும்போது, "இல்ல உன்னால முடியாது. ஏற்கனவே இதே மாதிரி ஒண்ணு உனக்கு நடந்துச்சு. நீ அப்ப தோற்று தானே போன" அப்படின்னு சொல்லி, உங்கள பார்த்து உங்க இருதயத்தில உங்களுடைய ஓன் சிந்தனைகளே உங்களுக்கு அந்த மாரி தோணும். அப்போ நீங்க அததான் செய்யணும். அத கேன்சல் பண்ணி ஏன்னா, அந்த எண்ணங்கள கொண்டு வர்றது பிசாசானவன். இயேசு கிறிஸ்து தேவன் உங்களுக்கு எப்பவும் நன்மையான திட்டங்கள மட்டும் தான் அறிவிப்பாரு. அவர் உங்ககிட்ட பேசுறாருன்னா, உங்க இருதயத்துல ஒரு சமாதானம் இருக்கும். அந்த சத்தம் தான் தேவனுடைய சத்தம். ஆவியானவருடைய சத்தம். இயேசு கிறிஸ்துவுடைய சத்தம். ஆனா எப்பல்லாம் சத்தம் கேட்டு நீங்க குழப்பமாறீங்களோ, பயமாறீங்களோ, கலக்கம் அடைறீங்களோ, அந்த சத்தம் பிசாசுடைய சத்தம். அந்த மாதிரி சத்தம் வரும்போது, இம்மீடியட்டா நீங்க அத கேன்சல் பண்ணி பிரேயர் பண்ணுங்க. இது எனக்குரியது அல்ல. நான் இத ஓன் பண்ண மாட்டேன். நான் இத சொந்தமாக்க மாட்டேன். இந்த எண்ணங்கள நான் என்ன விட்டு கேன்சல் பண்றேன். வெளியில அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு, நீங்க உடனே ஜெபிக்கும்போது, தேவன் உங்களுக்கு உதவி செய்வாரு. உங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே உங்கள விட்டு போகும். அப்போ உங்கள சுத்தி இருக்கிறவங்க எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நீங்க பாருங்க. இப்போ ஒரு கிரிக்கெட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிரிக்கெட்ல இப்ப இந்தியால நடக்குது அந்த மேட்ச்சு. இந்தியாவுக்கும், பாகிஸ்தானுக்கும் நடக்குது. இந்தியால உள்ள ஒரு கிரவுண்ட்ல அந்த மேட்ச் நடக்குது அப்படின்னா, நிச்சயமா இந்தியா ஜெயிக்கும். எப்படி? அந்த கிரவுண்ட்ல இருக்கிற பீப்பிளோட பாசிட்டிவான எண்ணம். எப்படியாவது இந்தியா ஜெயிச்சிரணும். இந்தியா ஜெயிச்சிரணும்னு சொல்லிட்டு அத்தன பேரும் ஒரு பயங்கரமான வாஞ்சையோட அத பார்ப்பாங்க. அந்த எண்ணமே இந்திய டீம நல்லா விளையாட வைக்கும். அங்க ஜெயிக்க வைக்கும். நான் நெறைய நேரங்கள்ல டிவில மிராக்கிள்ஸ் பார்க்கும்போது,
அந்த மிராக்கிள் பண்ணுகிற ஊழியக்காரர் அந்த மிராக்கிளை பண்றாரு. கால் நடக்கவே முடியாம பிறவிலிருந்து நடக்க முடியாதவங்கள வீல் சேர்ல இருந்து கையை பிடிச்சி தூக்கும்போது அவங்க எழுந்திருச்சு நடக்கிறாங்க. பிசாசு அலறி அடிச்சிட்டு ஓடுது. எத்தனை எத்தனை அற்புதங்கள் நடக்குது. ஆனா அந்த எல்லா மீட்டிங்லயும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. சுத்தி இருக்கிற அத்தனை பேரையும் ஒர்ஷிப் பண்ண சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவங்களுடைய சிந்தைய ஒருமனப்பட்டு அவரை கூப்பிட்டு அத்தனை பேரும் அவரை ஆராதனை பண்ணிட்டு இருக்கும் போதுதான் அங்க அப்படி ஒரு அற்புதம் நடக்கும். ஏன்னா சுத்தி இருக்கிறவங்க ரொம்ப முக்கியம். ஏன் நம்ம வேதத்திலேயே பாக்குறோம் பாருங்களேன். ஒரு திமிர்வாதக்காரன் உடம்பு சரியில்லை. அவனால அந்த கூட்டமா இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்குள்ள போக முடியல. அவன் கூட இருக்கிற 4 பேர் என்ன பண்றாங்க? அவனை கூப்பிட்டுட்டு போய் அந்த கூரையை பிரிச்சு கட்டில் வழியா அந்த கூரை பிரிச்சு அந்த ஓட்டை வழியா கட்டில இறக்கி இயேசு கிறிஸ்து கிட்ட சுகத்தை கேட்கிறாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சொல்லுவாரு, அவங்களுடைய அந்த 4 பேர் யாரு அந்த திமிர்வாதக்காரனை உள்ள இறக்குனாங்களோ அவங்களுடைய விசுவாசத்தின்படி இவரை குணமாக்கி பாவங்களை மன்னிப்பாரு. அப்போ 4 பேர் சுத்தி இருக்கிறவங்க அவங்களுடைய விசுவாசமும் அவனுக்கு அங்க உதவி செய்யுது. உங்க கூட இருக்கிறவங்க யாரு? யோசிச்சு பாருங்க. நீங்க சோர்ந்து போகும்போது உங்களை உற்சாகப்படுத்துறவரா இருக்காங்களா? தேவனுடைய வழிக்கு திட்டத்துக்கு நேரா உங்களை வழி நடத்துபவரா இருக்கிறாங்களா? யாரு உங்களை சுத்தி இருக்கிறாங்கங்கிறத நீங்க பாருங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை எள்ளி நகையாடுறாங்க, உங்களை கேலி பண்றாங்க, உங்களை சோர்வுக்குள்ளாக்குறாங்க அப்படின்னா நீங்க முதல்ல அவங்கள விலக செய்யணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து அங்க வல்லமைய வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி, அற்புதத்தை செய்யறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற அந்த சிரிச்ச அத்தனை பேரையும் அங்கிருந்து விலக சொல்றார், வெளியேற்றுறார். நீங்க வீட்டை விட்டு வெளியே அனுப்ப வேண்டாம். உங்களுடைய இருதயத்துல அவங்கள குறிச்ச எண்ணங்களை வெளியில அனுப்பிருங்க. அதை குறிச்சு நீங்க நினைச்சு கூட பார்க்காதீங்க. தேவன் நிச்சயமா உங்களுக்கு அற்புதத்தை செய்வாரு. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க இயேசு கிறிஸ்து வந்து ஒரு காரியத்தை சொல்றாரு. இந்த சிறுமி மரித்து போகல, தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மையா? இல்ல, பொய் இல்லையா? ஏன்னா அவங்க அப்பாவே சொல்றாரு, இப்பதான் என்னுடைய பெண் இறந்து போனா, நீங்க வந்து கரங்களை வச்சா அவ உயிர் தெழுந்துருவா அப்படின்னு சொல்லி. இப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவள் மரிக்கவில்லை, தூங்குகிறாள், நித்திரையா இருக்கிறாள் அப்படின்னு. அப்போ இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவன் அவரு. அவரு அங்க அந்த பெண் தூங்கிட்டு இருக்கிறாங்கிறத உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நம்பினாரு. அதே மாதிரி அந்த பெண் தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கிற மாதிரி எழுந்திருச்சா. அவரு நமக்காக வாழ்ந்து காட்டியிருக்கிறாரு. நமக்கு நாம என்னெல்லாம் செய்யணுங்கிறத செஞ்சு காமிச்சிட்டு போயிருக்கிறாரு. உங்க வாழ்க்கையில கூட நிறைய விஷயங்கள் மரித்து போன மாதிரி இருக்கலாம். ஆனா அது எதையுமே தேவன் மரித்து போக செய்யல. திரும்ப உங்களுக்கு கிடைக்க வைக்கிறாரு. ஆமென். உங்க வாழ்க்கையில நீங்க இதெல்லாம் எனக்கு கிடைக்காதுன்னு சொல்லி, இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில மரித்து போயிட்டுன்னு சொல்லிட்டு எதெல்லாம் நீங்க தள்ளி வச்சிருக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் தேவன் திரும்ப உயிர் தர போகிறாரு. நீங்க இழந்து போனீங்கன்னு நினைக்கிறீங்க, அவர் திரும்ப உங்களுக்கு தருகிறாரு. பல மடங்காக திரும்ப தருகிறாரு. ஏன்னா அவரு பயங்கரமான abundance ஆஃப் காட். எது கொடுத்தாலும் நிறைய தருவாரு உங்களுக்கு. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். நன்றி அப்பா. இப்போ இதை நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய இருதயத்துல தேவன் இன்றைக்கு தருகிற வார்த்தை இதுதான். நீங்க இனி உங்க வாழ்க்கையில எதெல்லாம் இல்லையோ அதை குறிச்சு பேசாதீங்க. ஆமென். ஏன்னா அங்க அந்த பெண் மரித்து போறாள். இயேசு கிறிஸ்து சொல்றாரு தூங்குறாள் அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்க என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை பேசுங்க. என்ன நடந்திருக்கோ அதை பேசாதீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு நோய் உங்களுக்கோ உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கோ இருக்கலாம். அந்த நோய் சரியாகாதுன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்கலாம். ஆனா அதுதான் உண்மை. நீங்க பேச வேண்டியது, உங்க இருதயத்துல நீங்க நம்ப வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த நோய் ஒண்ணுமே இல்லை, அது எனக்கு சரியாயிடுச்சு அப்படிங்கிறத நீங்க நம்பணும். உங்க தேவைகள் பெருசா இருக்கலாம், உங்க சம்பளம் சின்னதா இருக்கலாம், ஏகப்பட்ட கடன் இருக்கலாம், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படும். ஆனா
நீங்க நினைங்க, என்னுடைய தேவைகள் எல்லாமே சந்திக்கப்பட்டுச்சு. யெகோவா ஈரே என்னோடு இருக்கிறாரு. எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டாயிற்று அப்படின்னு நீங்க சொல்லுங்க. எனக்கு அது இல்ல, இது இல்ல அப்படின்னு நீங்க பேசாதீங்க. உங்க குழந்தைகள குறிச்சு, அவன் எப்படி படிக்க போறான்னு எனக்கு தெரியல. இப்படி இருக்கிறானேன்னு யோசிக்காதீங்க. அவன் நல்லா படிப்பான், பெரிய ஆளா வருவான் அப்படின்னு பேசுங்க. அவங்களுக்கு திருமணம் நடக்கும். நல்ல குடும்பமா இருப்பாங்க. நல்ல வேலை கிடைக்கும். நீங்க பேச வேண்டிய வார்த்தைகள் எல்லாமே உங்க வாழ்க்கையில என்ன நடக்கணும், தேவன் உங்களுக்கு என்ன செய்யணும் நீங்க நினைக்கிறீங்களோ அந்த வார்த்தைகளை பேசுங்க. பேசுறது மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்து இந்த சிறுமி மரித்து போகல, தூங்குகிறாள்னு சொல்லிட்டு உள்ள போய் எழுந்துரு அப்படின்னு சொல்றாரு, செய்யவும் செய்கிறாரு. அதே மாதிரி நீங்களும் விசுவாசத்துல உங்க வாழ்க்கையில இல்லாதவைகளையும் இருக்கிறவைகள் போல நீங்க பார்க்கிறீங்க அப்படின்னா, உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அதை நீங்க விசுவாசிக்கிறீங்க அப்படின்னா, தேவன் நிச்சயமா உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். இப்போ நீங்க நிறைய தேவைகளோடு ஜெபிச்சிட்டு இருப்பீங்க. நிறைய அற்புதங்கள் உங்களுக்கு நடக்கணுங்கிற வாஞ்சையோடு இதுல ஜாயின் பண்ணியிருப்பீங்க. நிச்சயமா தேவன் உங்களுக்கு அது ஒன்றொன்றையும் உங்க வாழ்க்கையில நிறைவேற்ற போகிறாரு. நீங்க வெறுமையாய் திரும்ப போகிறது இல்ல. இந்த ஜெபம் முடியறதுக்குள்ள 1000 சாட்சிகளை தேவன் எழுப்ப போகிறாரு. அமேன். ஜீவன் உள்ள வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய போகுது. நீங்க கூட ஜெபிக்கும் போது சந்தேகம் இல்லாம விசுவாசிங்க. ஏன்னா இவரு சாதாரணமான தேவன் அல்ல. நமக்கு பயம் இல்லாம இருக்கிறதுக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறாராம். புத்திர சுவிகாரம்னா இப்போ அவரோட பிள்ளை அப்படிங்கிறது, அவரோட பிள்ளைங்கிறதுல அவர் அப்படிங்கிறது யாருன்னா சர்வ வல்ல தேவன். அவர் சாதாரணவர் இல்ல. இந்த உலகத்தையே படைத்து அகிலத்தையும் நட்சத்திரங்கள் சூரியன் எல்லாவற்றையும் படைத்து எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தும் சர்வ வல்ல தேவன் உங்களுக்கும் எனக்கும் அப்பாவா இருக்கிறாரு. அப்போ உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறது அவருக்கு மிக மிக லேசான காரியம். அவர் எப்பேற்பட்டவர்ங்கிறத ஒரே ஒரு செகண்ட் நீங்க யோசிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க இருதயம் முழுவதும் விசுவாசத்தால் நிரப்பும். உங்க இருதயம் முழுவதும் விசுவாசத்தால் நிரப்பப்படும். அங்க தேவன் கிரியை செய்ய, அற்புதங்களை செய்ய, அவருடைய வல்லமையை வெளிப்படுத்த விரும்புகிறாரு. அமேன். தொடர்ந்து நாம ஜெபிப்போம். நிச்சயமா தேவன் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய போகிறாரு. Thank you, Father. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. இயேசுவே, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், ஒரு தேவ வல்லமை இந்த நேரத்துல உங்களை சூழ்ந்திருக்கும். தெய்வீக பிரசன்னம் உங்கள் வீடுகளுக்குள் அது இறங்கி கொண்டு இருக்கிறது. நாளமாக நான் கவனித்து பார்த்து கொண்டு இருக்கிறேன். வாஞ்சையாய் இன்னைக்கு அநேகர் நீங்க ஆண்டவரை நீங்க வாஞ்சிக்கிறீங்க. நீங்க அநேகர் ஆண்டவரை தாகத்தோடு நீங்க பாக்குறீங்க. என் சூழ்நிலைகள் மாறாதா, என் கடன் பிரச்சனை மாறாதா, என் வியாதி என்னை விட்டு விலகி போகாது, குடிகார என் கணவர் மனம் மாற மாட்டாரா, பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிற என் மகன் அவன் விடுதலையாக மாட்டானா, ஏக்கத்தோடு கூட இந்த நேரத்துல நீங்கள் இதை கவனித்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. என் தேவ ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரும் அவர் கவனிக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் உற்று நோக்குகிறார். நிச்சயமாகவே இந்த ஜெபத்துல இணைந்த உங்க வாழ்க்கையில இனி மாற்றங்களை என் இயேசு தருவார். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் இருக்கும். எப்படிப்பட்ட பொல்லாத மனுஷனையும் மாற்றக்கூடிய ஆண்டவர். ஆகாது தள்ளப்பட்ட உங்களை மூளைக்கு தலைக்கல்லாய் அவர் மாற்றுவார். நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை என் தேவன் இந்த நாளில கொடுப்பார். ஒரு தெய்வீக வல்லம் இந்த நேரத்திலும் இதை பார்த்து கொண்டு இருக்கிற, இதை கவனித்துக் கொண்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில என் தேவ மகிமை இந்த நேரத்தில் இறங்கட்டும். என்னென்ன தடைகள் பிள்ளைகள் வாழ்க்கையில் அப்பா இவர்கள் முன்னேற விடாதபடி எந்த தடைகள் இருந்தாலும் சரி, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி, ஐஸ்வர்யத்தை அனுபவிக்க முடியாதபடி எந்த தடைகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்துல விலகி போகும். ஒரு தெய்வ மகிமை அப்பா உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் சுவாமி. ஒரு தெய்வீக வல்லமை நான் பேசுகிற இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் தொடட்டும். துறைத்தனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி பிசாசினை சிலுவையில வெற்றி சேர்ந்தவரின் ஆண்டவர். இந்த நேரத்திலும் வல்லமையுள்ள இயேசுவின் கரம் ஒவ்வொரு மேலும் அமரட்டும்.
அநேக இடத்துல இருந்து நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அநேக தேசத்திலிருந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. நிச்சயமாக என் தேவ ஆவியானவர் உங்கள் சூழ்நிலைகளை அவர் நன்கு அறிவார். அவர் உங்களை விடுதலை அளிக்கும்படி இந்த ஜெபமே விசேஷித்த ஜெபமாக விடுதலைக்காக தான் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானுடைய ஏவுதலின்படி அநேகர் வீடுகளுக்குள்ள பல தேசங்கள்ல இருக்கிறாங்க, அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. தங்களுடைய கஷ்டங்களை வெளியில சொல்ல முடியல. ஆனால் தேவன் இந்த வார்த்தைகள் மூலமாக அநேகர் அவர் சந்தித்து வருகிறார். அநேகருடைய உள்ளங்கள்ல இருக்கிற பாரங்களை ஆண்டவர் எடுத்து போடுகிறார். அநேகர் எனக்கு போன் பண்ணி என் இடத்துல பேசுவது உண்டு. ஒவ்வொருடைய இருதயத்தையும் என் ஆண்டவர் லகுவாக மாற்றுகிறார். அவர் திக்கற்றவர்களையும் அனாதைகளையும் விதவைகளையும் விசாரிக்கிற என் ஆண்டவர். அவர் உங்களை விசாரிக்கிறவர். உங்களை விசாரிக்கும்படிக்கு என் ஆண்டவர் விரும்புகிற தேவனா இருக்கிறார். ஆக கவலைப்படாது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். பேதுரு எழுதுகிறார் பாருங்க, ஒன்றுக்கும் நம்ம கவலைப்படக்கூடாது. எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூட விண்ணப்பத்தோடு நாம் கர்த்தருக்கு தெரியப்படுத்தணும். ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லுகிற பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களை அதை ஆளுகை செய்யும். இந்த வேளையில தேவ சமூகத்தை நோக்கி பாருங்க. வியாதிகள் உங்களை விட்டு விலகும். பலவீனங்கள் இந்த நேரத்துல உங்களை விட்டு விலகும். சுகவீனங்கள் இந்த நேரத்துல உங்களை விட்டு விலகும். உங்களை பிடித்திருக்கிற சத்ருவின் கிரியைகள், இருளின் அந்தகார கிரியைகள், சர்ப்பத்தின் ஆவிகள் எல்லாம் உங்களை விட்டு விலகுகிறது. சாபம் உங்களை விட்டு விலகும். தொடர்ந்து வரக்கூடிய சாபங்கள் இப்பொழுது விலகுகிறது இயேசுவின் நாமத்தினால். தொடர்ந்து வரக்கூடிய சாபங்கள். ஒரு சகோதரி சொன்னாங்க, ஐயா எங்க ஊர்ல ஆண்கள் அதிகமாக 40 இருந்து 45 வயசுக்கு மேல இருக்க மாட்டாங்க. அந்த ஊர்ல அப்படிப்பட்ட ஒரு சாபம். அவங்க தன்னுடைய கணவருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு உடனே அவங்க பயப்பட்டாங்க. அப்பொழுது அவங்களுக்கு நான் எடுத்து சொன்ன, உலகத்தில் இருக்கிறவர்கள் உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் மிகப்பெரியவர். இந்த இயேசுவை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்று சொன்னார். இந்த இயேசுவை நீங்க ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னார். சொந்த இரட்சகராக நீங்கள் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னார். உங்க குடும்பத்தில் அப்படிப்பட்ட சாவு வராது. ஏன்னா மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவரே நான். மரண படுக்கையில் இருக்கிற உங்க கணவர் அவர் எழுந்திருப்பார். அவர் எந்த வியாதியும் பாருங்க, அவர் சரீரத்துல என்னென்ன வியாதி சொன்னாலும் அத்தனை வியாதியும் இயேசு மாற்றுவார். நீங்கள் சுகமாவீர்கள். அவங்க சுகமாவாங்க. ஒரு அற்புத சாட்சி சொல்லுவீங்கன்னு சொன்னேன். அவங்களுக்கு பயங்கர ஒரு விசுவாசம் உண்டாயிடுச்சு. அவருடைய வார்த்தையை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, அதை அப்படியே நாம் விசுவாசிக்கிற பொழுது அது நமக்கு உண்டாகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்துல ஒரு 100க்கு அதிபதி வந்து அவன் கூப்பிடுறான், ஆண்டவரே நீர் வாரும், என் பிள்ளை மரிக்க இருக்கிறான், அவன் சாக போறான், அவனை வந்து நீர் காப்பாற்றணும். அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ போ, உன் பிள்ளை பிழைத்திருப்பான், நீ போ. அவன் கேட்கிறான், ஆண்டவரே ஒரு வார்த்தை கொடுங்க. ஆனா சொன்னா, நீ போ, உன் விசுவாசம் பெரியதா இருக்கு, உன் மகன் பிழைத்திருப்பான். வேத வசனம் சொல்லுகிறது, அவன் கிறிஸ்து இயேசு சொன்ன அந்த வார்த்தையை நம்பி போனான் அப்படின்ட்டு எழுதப்பட்டிருக்கு. அவன் அதை விசுவாசிச்சான். அந்த வார்த்தை மேல அவ்வளவு ஒரு நம்பிக்கை. பாருங்க, நமக்கு வேதாகமத்துல அநேக நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நாம் சோர்ந்து போகிற பொழுது, மனம் உடைந்து போகிற பொழுது, வியாதியில கஷ்டப்படுகிற பொழுது, தரித்திரத்தில் நாம் சிக்கிக் கொள்ளுகிற பொழுது, பிசாசின் பிடியில நாம் அகப்பட்டு இருக்கிற பொழுது, நாம் எந்த சூழ்நிலை சத்துருவான நம்மளை நெருக்கினாலும் நாம் விடுதலையாகும்படிதான் இந்த வேத புத்தகம் நம்முடைய கரங்களை தந்திருக்கிறது. தேவன் தம்முடைய வார்த்தையை நம்முடைய கரத்துல தந்திருக்கிறார். இந்த வசனத்தை நாம் உட்கொள்ளுகிற பொழுது, அதை நாம் தியானிக்கிற பொழுது, அதை நாம் விசுவாசிக்கிற பொழுது, நம்புகிற பொழுது, என் தேவன் உங்கள் வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்வது நிச்சயம் நிச்சயம். இப்பொழுதும் ஒரு தெய்வீக வல்லமை உங்களை நிரப்பட்டும். ஒவ்வொருவரும் நம்ம ஜெபிப்போம். ஒவ்வொருவரும் உங்கள் தேவைகள் அநேகமாக இருக்கலாம். ஒருவேளை உங்க குடும்பத்துல தரித்திரம் உங்களை பிடித்து இருக்கலாம், வெளியே வரவிடாதபடி கடன் பாரங்கள் எவ்வளவு நீங்க மறுபடி நீங்க வாங்கி கொண்டு இருக்கிறீங்க.
ஆனாலும் இந்த கடனை அடைக்க முடியல, அதற்கு ஒரு வழியே உங்களுக்கு பிறக்கல. இந்த கடன் பாரத்திலிருந்து நான் எப்படி விடுதலையாவேன்? இன்னைக்கு ஒரு சகோதரி சொன்னாங்க, ஐயா நான் பேசாமல் மரித்து போனால் நலமா இருக்குமோ என்று நான் யோசிக்கிறேன் சொன்னாங்க. பாருங்க, பிசாசு எவ்வளவு தந்திரமா வேலை செய்யும். ஜீவன், ஒரு மனுஷோட உயிர் எவ்வளவு விலையேறப்பட்டு அதை ஈஸியா அழிப்பதற்கு அவன் ட்ரை பண்றான். பாருங்க, தேவன் ஒருவர் இல்லை என்கிற இடத்துக்கு அவங்க அவிசுவாசத்துக்குள்ள போகிறாங்க. கர்த்தர் இருக்கிறார். நம்முடைய தேவன், அவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். நம்முடைய விசுவாசத்தை மட்டும் விட்டுவிடக் கூடாது. எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, சிங்க கவியில போட்டாலும் அந்த தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அந்த விசுவாசம். அக்கினி சூளைக்குள்ள போட்டாலும் இந்த அக்கினி சூளையிலிருந்து என்னை விடுவிக்க என் தேவன் வல்லவராக இருக்கிறார். அந்த விசுவாசம். தன்னுடைய ஆஸ்தி, சொத்து, பிள்ளைங்க, உற்றார், உறவினர்கள் எல்லாம் போனதுக்கு பிற்பாடும் கூட யோபு சொன்னார், அவர்களை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். பாருங்க, வேதத்துல இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசத்துல யாரெல்லாம் நின்றார்களோ, உறுதியாய் நின்றார்களோ, அவர்கள் எல்லோருமே அற்புதங்களை பார்த்தார்கள். ஓ, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நிச்சயமாக உங்கள் விசுவாசத்தை இந்த நேரத்தை தேவ சமூகத்துக்கு முன்பதாக கொண்டு வாங்க. நம்ம ஜெபிக்கிற இந்த கொஞ்ச நேரத்திலும் கூட, ஆண்டவரே இந்த ஜெபத்துல நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுமே அப்பா, இந்த ஜெபத்துல நான் அதிசயத்தை நான் பார்ப்பேன் ராஜா, நான் விடுதலை ஆவேன், நான் சுகமாவேன், என் சரீரத்தில் உள்ள வியாதிகள் என்னை விட்டு விலகும், என் தரித்திரம் என்னை விட்டு விலகும், என் சாப கட்டுகள் என்னை விட்டு விலகும், என் கற்பத்துல கனி உண்டாகும், என்னுடைய மலட்டுத்தன்மை என்னை விட்டு விலகி போகும். சொல்லி பாருங்க, இந்த நேரத்துல எனக்கு ஏற்ற துணையை தேவன் தருவார். வாலிப சகோதரி, கவலைப்படாதீங்க, நீங்க சொல்லுங்க, ஏற்ற துணையை என் இயேசு எனக்கு தருவார். உங்கள் விசுவாசம் இந்த நேரத்துல, நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ, எது உங்கள் தேவையோ, இந்த நேரத்துல உங்க உள்ளத்திலிருந்து சொல்லி பாருங்க, ஆண்டவரே சப்பா ராஜா, நான் உம்மை நம்புகிறேன், உம்மை விசுவாசிக்கிறேன், உடைய வார்த்தை நான் விசுவாசிக்கிறேன். நீர் எனக்காகவே மரித்தீங்க, என் விடுதலைக்காக, என் ரட்சிப்புக்காக, என் மீட்புக்காக, இந்த உலக வாழ்க்கைக்காக, அற்புதமான ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டும் என்பதற்காக என் சாபங்களை, என் பாவங்களை, என் அக்கிரமங்களை எல்லாவற்றையும் நீக்கிறேன். நான் தரித்திரராக கூடாது என்பதற்காக எனக்காக நீர் சிலுவையில நீர் தரித்திரரானே. சொல்லி பாருங்க, இந்த நேரத்துல ஒரு தேவ வல்லம் இந்த நேரத்துல இறங்கட்டும் இயேசுவின் நாமத்துல. உன்னதமான இயேசுவின் நாமத்தின் வல்லம் இந்த நேரத்துல இறங்கணும். தேவ மகிமை இந்த நேரத்துல ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கணும் அப்பா. அளவில்லாத தேவ பிரசனம் ஒவ்வொரு வீடுகளுக்கும் இறங்கட்டும். அற்புதத்தின் கரம், இயேசுவின் அற்புதத்தின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்பொழுது இறங்கணும் அப்பா. இதை கவனித்து கேட்டுக்கொண்டு இருக்கிற, இந்த யூடியூப் மூலமாக பார்க்கிற, இந்த Facebook மூலமாக பார்க்கிற ஒவ்வொரு மேலும் தேவ வல்லம் இறங்கட்டும், ஒவ்வொரு மேலும் தேவ மகிமை இறங்கட்டும் அப்பா. வீட்டுக்குள் வந்த அற்புதங்களை செய்கிறவர் என் ஆண்டவர், கூப்பிடுகிற இடத்துல இறங்குகிறவர். உங்க சூழ்நிலை எதுவா இருந்தாலும் சரி, நீங்கள் கூப்பிடுகிற இந்த நேரத்துல என் தேவன் உங்கள் மத்தியில் அவர் இறங்குவார். ஒருவேளை ஐயா என்னால கமெண்ட் பண்ண முடியல, எனக்கு டைப் பண்ண தெரியாது, ஆனா உங்க வீடியோவை நான் பாக்குறேன், எத்தனையோ பேர் நீங்க சொல்லி என்னிடத்துல சாட்சி சொல்லி இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ப்ரோகிராமை நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம், ஆனால் என் தேவன் அதை உற்று கவனிக்கிறார், உங்க உள்ளத்தை கவனிக்கிறார். பாருங்க, ஹல்லேலூயா. இந்த நேரத்துல அவர் உங்களை அறிந்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்கு அற்புதங்கள் செய்வது நிச்சயம், நீங்கள் விடுதலை பெற்றுக் கொள்வது நிச்சயம். இந்த இயேசுவின் நாமத்துல விடுதலை உண்டு, இந்த இயேசுவின் நாமத்துல சுகம் உண்டு, இந்த இயேசுவின் நாமத்துல பிசாசுகள் உங்களை விட்டு விலகும், இந்த இயேசுவின் நாமத்துல உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். காரணம் வல்லமையுள்ள நாமம் இந்த இயேசுவின் நாமம். இந்த நாமத்தை பேசுகிற பொழுது பிசாசுகள் நடுங்கும், இந்த நாமத்தை பேசுகிற பொழுது சுகம் உண்டாகும். இப்பொழுதே இந்த நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன், இந்த நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன், இயேசு என்கிற நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன். இப்பொழுது பொல்லாத ஆவிகள் வெளியேறட்டும், சபிக்கப்பட்ட பிசாசுகள் வெளியேறட்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானே பொல்லாத ஆவிகளுக்கு விரோதமாக நான் வருகிறேன், பிள்ளைகளை அலைக்கடிக்கிற பிசாசுக்கு விரோதமாக நான் வருகிறேன். ஹல்லேலூயா. குடும்பத்துல எழுச்சி இல்லாதபடிக்கு,
குடும்பத்துல செழிப்பு இல்லாதபடிக்கு, எப்பொழுதும் குழப்பங்கள், எப்பொழுதும் சண்டை, எப்பொழுதும் சச்சரவுகள், தேவையில்லாத பயங்கள், இதை கொடுக்கிற பிசாசுகள் இப்பொழுது நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே நான் பேசுகிறேன். எல்லா அசுத்தாவிகளும் இயேசுவின் நாமத்திலே போய் இயேசுவின் நாமத்திலே வெளியே போ, இயேசுவின் நாமத்திலே வெளியே போ. ஹல்லேலூயா. எதற்காக மனுஷகுமார் இந்த பூமிக்கு வந்தார்? வேதம் சொல்லுகிறது, அவர் பிசாசுகளை துரத்தும்படி, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவன் இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடக்கூடிய இந்த நாட்களில் ஹல்லேலூயா, இயேசு வந்ததற்கு எதற்காக? நீங்கள் இதை யோசித்து பாருங்க. ஆண்டவர் சொன்னார் பாருங்க, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு. உங்க வாழ்க்கையில இருக்கிற பிசாசின் கிரியைகளை என் இயேசு அழிக்கிறார். இப்பொழுது என் இயேசு உங்க வாழ்க்கையில உங்களை நெருக்குகிற பிசாசின் கிரியைகளை அவர் அழிக்கிறார். இப்பொழுது உங்க சரீரத்துல வியாதிகளை கொடுத்த பிசாசின் கிரியைகளை என் இயேசு இப்பொழுது அழித்து போடுகிறார். இப்பொழுது இயேசுவின் நாமத்துல நான் பேசுகிறேன். சகல கிரியைகளும் அழிக்கப்பட்டு போகட்டும். மந்திரங்கள், தந்திரங்கள், உங்களுக்கு விரோதமா செய்யப்பட்ட செய்வினைகள், ஏவல் பிசாசுகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்துல வெளியேறுகிறது. Out in the mighty name of Jesus. இயேசுவின் நாமத்துல வெளியேறுகிறது. பொல்லாத ஆவிகள், வியாதியை கொடுக்கிற, பலவீனப்படுத்துகிற ஆவிகள், பாருங்க வேதத்துல அது மிக தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. 18 வருஷமா சற்றும் நிமிர முடியாதபடி அவளை கூனியாகவே வைத்திருந்ததாம். இன்னைக்கு அநேக வியாதிகளுக்கு காரணம் பிசாசானவனே. அவனுக்கு இடம் கொடுக்கிற பொழுது அவன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வந்து அவன் அவர்களை குந்த பண்ணுகிறான். அவருடைய ரத்தத்தை அவன் உறிஞ்சி எடுக்கிறான். அவருடைய பலத்தை அவன் எடுக்கிறான். அவருடைய வருமானங்களை அவன் எடுக்கிறான். அவன் திருடுகிறவன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆகவே யோவான் 10:10 சொன்னார், அவன் திருடன். பிசாசானவன் திருடன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே என்று அவன் வேறொன்றுக்குமே வரவில்லை. ஆனால் இயேசப்பா சொன்னார், நானும் அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணப்பட வந்தேன் என்று சொன்னார். இப்பொழுதும் அந்த பரிபூர்ண ஜீவன், இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் உங்கள் மேல இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினார். அப்பா பிதாவே, இப்பொழுது வல்லமையுள்ள உங்க நாமத்தை கூட நான் பேசுகிறேன். இப்பொழுது பிள்ளைகள் அற்புதங்களை பெற்றுக்கொள்வார்கள். பிசாசினால் வந்த வியாதிகள் விலகி போகட்டும். பிசாசினால் வந்த போராட்டங்கள் விலகி போகட்டும். கர்த்தர் சொல்கிறார், இனி ஒரு சாபமும் இராது. உன் பாவங்கள், உன் சாபங்கள், உன் அக்கிரமங்கள் இப்பொழுது இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படுகிறது. இப்பொழுது இயேசுவின் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். இயேசுவின் ரத்தம் உங்க மேல ஊற்றப்படும். கடந்த நாட்கள்ல கூட நான் சொன்னேன், ஒரு சகோதரிக்கு நான் ஜெபிக்கிற பொழுது அந்த சகோதரி அப்படியே தேவ சமூகத்துல அவங்க பிசாசினால் அலைக்கழிக்கப்படுறாங்க. அவங்க அந்த பிசாசு அவங்க சரீரத்துல இருந்ததுனால அவங்கள தவறான ஒரு உறவுக்குள்ள, ஒரு தவறான ரிலேஷன்ஷிப்புக்குள்ள பிசாசு அவங்களை கொண்டு போயிருந்தோம். கர்த்தர் உணர்த்தினார், நான் உணர்த்துல வான் பண்ணி பேசுறேன். இப்பொழுது உங்களுக்கு விடுதலை உண்டாகும். நீங்க தேவ ஊழியத்துக்குன்னு அழைக்கப்பட்டவங்க, அதை விட்டுட்டு பிசாசுடைய சத்தத்தை கேட்டு நீங்க வேற பாதைக்கு போயிட்டீங்க. ஆனால் இப்பொழுது நான் இயேசு நாமத்துல நான் பேசுகிறேன். எல்லாத்துக்கும் மேல அந்த சகோதரிகிட்ட சொன்னேன், இப்பொழுது இயேசுவின் ரத்தம் உங்கள் மேல் ஊற்றும். என் இயேசுவின் ரத்தம் உங்களை கழுவும். நான் சொன்ன பொழுது அவங்க சொல்றாங்க, ஐயா என் மேல ரத்தம் என் மேல ஊற்றப்படுது, நான் அந்த ரத்தத்தால நான் கழுவப்படுறேன். பாருங்க, வார்த்தையை பேசுகிற பொழுது அதை அவர்கள் விசுவாசிக்கிற பொழுது அங்க விடுதலை உண்டாகும். பிசாசு பிடியில கட்டில இருந்த அருவருப்பான பாவத்துக்குள்ள விழுந்து கிடந்த அந்த சகோதரிக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். அவங்க அந்த பிரத்யட்சமாக அந்த ரத்தத்தை துளிகளை அவங்க பார்க்கிறாங்க. அவங்க சரீரத்தை அது கழுவுகிறது. நான் விசுவாசிக்கிறேன், விசுவாசித்து நான் பேசுகிறேன். இந்த நேரத்தில் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் காணக்கூடிய எந்த ஒரு பாவங்கள், விட முடியாத பாவங்கள் உங்க மேல இன்னும் இருக்கும் என்று சொன்னா அதை விட்டு விடுங்க. ஹல்லேலூயா. ஒரே நாவுல நீங்க ஆண்டவரை துதிக்கிறீங்க, ஆனால் அதே நாவுனால மற்றவர்களை நீங்க தூஷிக்கிறீங்க. நிச்சயமாக தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய முடியாது. உங்கள் இருதயத்தில் உள்ள கசப்புகளை இந்த நேரத்தில் எடுத்து வெளியில போடுங்க. ஒருவேளை உங்க கணவர் மேல கசப்பு இருக்கலாம், உங்க மனைவி மேல கசப்பு இருக்கலாம், உங்க மாமியார் மேல கசப்பு இருக்கலாம், உங்க மாமனார் மேல கசப்பு இருக்கலாம். யாரு மேல உங்கள் இருதயத்துல கசப்பு இருக்கும் என்று சொன்னால் இப்பொழுது நீங்க சொல்லுங்க, ஏசப்பா நான் அவர்களை மன்னிக்கிறேன், நான் மன்னிக்கிறேன், நான் மன்னித்து நான் அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறேன். நீங்கள் எவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அப்பொழுது உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவிடத்துல நாம் வந்து நின்று நாம் பிதாவிடத்துல அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இதை இயேசுவின் ரத்த நம்மை கழுவுவது மிக அவசியமாக இருக்கிறது. நம்முடைய ஜெபம் கேட்கப்படணும் அப்படின்னா அவருடைய ரத்தத்தினால் நம்ம கழுவப்படுகிற பொழுது, நாம் பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக தேவ சமூகத்துல நாம் நிற்கிற பொழுது
தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்பொழுதுதான் தேவனால் நமக்கு அற்புதங்களை செய்ய முடியும். இன்னைக்கு அநேகர் பல மணி நேரம் ஜெபிக்கிறாங்க, நிறைய உபவாசம் இருக்கிறேன்னு சொல்றாங்க, ஆனால் அவருடைய சுபாவங்கள் மாறல. நீண்ட நேரம் ஜெபிச்சதுனால் ஆண்டவர் தந்துருவார் என்று இல்லை. உங்கள் சுபாவத்திலே மாற்றங்கள் வர வேண்டும், உங்கள் சரீரத்திலே மாற்றங்கள், உங்கள் ஆவியின் கனிகள் வெளிப்பட வேண்டும். தேவனுடைய சாயல் உங்க மேல வெளிப்படணும், கிறிஸ்துவின் சாயல் உங்க மேல வெளிப்படணும். அவரை போலவே நாம் மாற வேண்டுமா? உங்களிடத்துல இருந்த பழைய பாவங்கள், பழைய சுபாவங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி போயிருக்க வேண்டும். பாருங்க, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சுபாவத்துக்குள்ள நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா உங்களையே நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. எத்தனை பேர் ஒரு தாயார் சொல்றாங்க, ஐயா எனக்கு இந்த பிரச்சனை, அப்படி பிரச்சனை, இந்த போராட்டம், பல விஷயத்த அவங்க அடுக்குறாங்க. ஆனா அவங்களே சொல்றாங்க, நான் 2 நேரம் ஜெபிப்பையா, நல்ல டெய்லி உபவாசம் பண்றேன், பல மணி நேரம் நான் ஜெபிக்கிறது உண்டு, அதிகாலையில எழுந்துருவேங்கிறாங்க. ஆனா ஏன் அவங்க வாழ்க்கையில அற்புதம் இல்லை? ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார், அவங்க இதே வாயினால ஒரு பக்கம் என்னை துதிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் தன் மருமகளை அவங்க சபிக்கிறாங்க, தன் பிள்ளைகளை சபிக்கிறாங்க. சபித்தலும் துதித்தலும் ஒரே வாயிலிருந்து வரக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு எழுதுகிறார் பாரு, ஒரே வாயினால நம்ம ஆண்டவரை துதிச்சிட்டு இன்னொரு வாயினால நம்ம தூஷணமான வார்த்தைகளை பேசுவதோ, அருவருப்பான வார்த்தைகளை பேசுவதோ, மற்றவர்களை சபிப்பதோ, சாபம் போடுவதோ இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்காம இருப்பதற்கு காரணம் நாமே தான். அவன் தன் சுய இச்சையினால் அவன் இழுக்கப்படுகிறான், அவன் சிக்குண்டு போகிறான். தேவன் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல, அவர் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்லன்னு போடப்பட்டு. நிச்சயமாக இந்த நேரத்திலும் அப்பா, நான் பேசுகிற இந்த நேரத்தில் வார்த்தை ஆழமாய் கேட்டு தன் உள்ளத்துல இருதயத்தில் அவர்கள் குத்தப்பட்டவர்களை பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல பேதுரு எழும்பி தேவ ஆவியானவர் நிறைந்து பேசின பொழுது ஜனங்கள் கேட்டு இருதயத்துல குத்தப்பட்டவர்களாய் இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள நாங்கள் என்ன செய்யட்டும் என்று கேட்டார்கள். உங்கள் இருதயத்துல வார்த்தை தொடணும், உங்கள் உள்ளத்துல வார்த்தைகள் தொடணும். இன்னைக்கு உங்க மேல இருக்கக்கூடிய குற்றங்கள் குறைவுகளை நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க, ஆனா மற்றவர்கள் மேல இருக்கிற குற்றங்களின் குறைவுகளை நீங்க பார்த்து சொல்றீங்க. அவன் இதை பண்ணிட்டா, அவன் இதை செஞ்சுட்டா, இவர் இப்படி பண்ணிட்டார். ஆனா உங்களையே நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ஏன் உங்கள் வாழ்க்கையில அற்புதம் இல்லை? ஏன் கிறிஸ்துவோடு கூட உங்களுக்கு ஒரு ஐக்கியம் ஏற்படுவது இல்லை? ஏன் தேவன் மேல உங்களுக்கு ஒரு ஆர்வம் இல்லை? இன்றைக்கும் இன்டர்நெட்டுக்கும், மொபைலுக்கும், டிவிக்கும், சீரியலுக்கும் அப்படியே அடிமையாகி நேரங்களை அங்கேயே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கர்த்தருக்கு கொடுக்கிறோமா, இயேசு கிறிஸ்து கொடுக்கிறோமா? இதை நம்ம ஒரு நிமிஷம் சற்று யோசித்து பார்க்கணும். பாருங்க, நான் ஜெபிக்கணும்னு நினைக்கிறானா தேவன் யாருக்கோ இதை பேசிக்கொண்டு இருக்கிறார். உள்ள யாருக்கோ தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆவியானவர் இந்த நாளிலே உங்க வாழ்க்கையில அவர் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். உங்கள் குடும்ப சூழ்நிலையில மாற்ற விரும்புகிறார். உங்க குடும்பத்துல ஒரு வெளிச்சம் உண்டாகும் இயேசுவின் நாமத்தினால். நிச்சயமாக இந்த விடிவெள்ளி நட்சத்திரம் உங்கள் வீடுகளில் அது உதிக்கும். என் தேவனுடைய வெளிச்சம் உங்கள் முகத்தில் அது பிரகாசிக்கும். இந்த வார்த்தையை நீங்கள் ஆழமாய் கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது தன்னைத்தானே ஒருவன் சோதித்து அறிய வேண்டுமா? நான் எப்படி இருக்கிறேன்? தேவனுடைய இரத்தத்தால் நான் கழுவப்பட்டவன், மீட்கப்பட்ட என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது? ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை நான் வாழ்கிறேனா? கிறிஸ்துவுக்கு பிரியமான வாழ்க்கை நான் வாழ்கிறேனா? இந்த நேரத்துல ஒருவேளை அது முடியாம இருந்துச்சுன்னா இந்த நேரத்துல தேவ சமூகத்துல நின்று சொல்லி பாருங்க, இயேசுவே என்னை மன்னியும், என் பாவங்களை என்னை விட்டு விலக்கும். என்னால் இந்த பாவத்திலிருந்து என்னால் விடுபட முடியல, என்னால் இந்த தூஷணமான வார்த்தையை பேசாமல் இருக்க முடியல, இந்த அடிமைத்தனத்திலிருந்து என்னால் விடுதலையாக முடியல, இந்த விபச்சார பாவத்திலிருந்து என்னால் விடுதலையாக முடியல, இந்த மதுபானத்து போதை வஸ்திரத்திலிருந்து என்னால் விடுதலையாக முடியல. எசப்பா எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டு பாருங்க. என் இயேசுவின் கரம் உங்க மேல வந்து அமரும். இப்பொழுது இயேசுவின் நாமத்துல நான் பேசுகிறேன். என் கர்த்தருடைய கரம் உங்க மேல வந்து அமரும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால். இப்பொழுது என் தேவனுடைய வல்லமையுள்ள கரம் உங்களை தொடுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன் பாவங்களை அறிக்கை செய்கிறவன் தான் அவன் வாழ்வடைவான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனிடத்தில் இரக்கம் வருவார். அவர் உங்களை மன்னிப்பார். தம்முடைய இரத்தத்தால் உங்களை அவர் கழுவுவார். உங்களை பரிசுத்தப்படுத்தி பிதாவுக்கு முன்பதாக நிறுத்துவார். நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் எதை கேட்டாலும் பிதா அப்பொழுது உங்களுக்கு தருவார். நிச்சயமாக இந்த காரியத்தை நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். தேங்க்யூ ஜீசஸ். உன்னதமான தெய்வமே, இந்த நேரத்திலும் அப்பா நீர் பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி. உங்க ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி அது நம்மை சுத்திகரிக்கிறது. இப்பொழுதே ஒரு சுத்திகரிப்பு. இதை பார்த்து கொண்டு இருக்கிறேன், இந்த யூடியூப்ல இணைந்து இருக்கிறேன். ஹல்லேலூயா.
இயேசப்பா ஒவ்வொருடைய பாவங்களும் அக்கிரமங்களும் மீறுதலும் கழுவப்படட்டும். ஆமென். இனி இயேசுவின் ரத்தம் ஒவ்வொரு வீடுகளின் நிலைக்கால்களிலே பூசப்படட்டும். ஆமென். ஆட்டுக்குட்டியான ரத்தம் இப்பொழுதே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் பூசப்படட்டும். பூசப்படட்டும். பாவ வழியில இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும். எத்தனையோ பெற்றோர் தன் பிள்ளைக்காக என்னிடத்துல அவங்க கதறுவது உண்டு. ஐயா, என் மகன் கெட்டு போனான், என் மகனுடைய வாழ்க்கை மோசமா இருக்கிறது, என் மகள் அவளுடைய நடவடிக்கை, அவளுடைய ஆடைகள், வஸ்திரம் எல்லாமே சரியில்லை, அவளுடைய பேச்சு சரியில்லை, அவள் பழகிற பழக்கங்கள், நண்பர்கள் சரியில்லை, எங்களால ஒண்ணுமே செய்ய முடியல என்று சொல்லி எத்தனையோ சகோதரிகள் புலம்போது உண்டு. ஆனாலும் நான் விசுவாசித்து உங்களிடத்துல நான் பேசுகிறேன். நம்முடைய அப்பா நம்மகிட்ட சொல்லியிருக்கிறார், உன் ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, உன் நெருக்கத்திலிருந்து என்னை நோக்கி கூப்பிடு. எந்த ஒரு மனுஷனையும் மாற்றுவார், எந்த ஒரு பிள்ளையும் அவரால் மாற்ற முடியும். உங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் தேவனால் கொடுக்கப்பட்ட பொக்கிஷம். அவர் பொல்லாததை உங்க கரத்துல அவர் தரவே மாட்டார். ஆக இந்த பிள்ளைகளுடைய மன மாற்றத்துக்காக நீங்க ஜெபிக்க, தேவ சமூகத்தில் அமர்ந்து இருக்க நீங்கள் தவறி இருக்கலாம். இந்த நேரத்துல நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே என் பிள்ளையை மாற்றும், முழுவதுமாக நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை என் பிள்ளைக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி பாருங்க. ஒரு விடுதலை உங்க பிள்ளையோட வாழ்க்கையில உண்டாகும் இயேசுவின் நாமத்தினால. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்துல என் தேவ ஆவியானவர் உங்கள் பிள்ளைகள் மேல் அவர் அசைவாடுவார். வாலிப பிள்ளைகள் மேல் அவர் அசைவாடுவார். திருக்குள்ள அந்த இருதயத்தை மாற்றுவார். கெட்ட பழக்க வழக்கத்தில் ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுப்பார். தேங்க்யூ ஜீசஸ். மகத்துவம் உள்ள தெய்வமே, இந்த நேரத்திலும் அப்பா, யாரெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த நாள் முதல் ஒரு மாற்றம் உண்டாகும் இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தினால எப்படிப்பட்ட பிசாசின் கிரியைகள் பிள்ளைகளை கட்டி வைத்திருந்தாலும் சரி, உலக பாவத்துல உலக இச்சையில சத்ருவானவன் அவர்களை விழப்பண்ணினாலும் சரி, இந்த நேரத்துல விடுதலை, இந்த நேரத்துல இயேசுவின் நாமத்துல விடுதலை, இயேசுவின் நாமத்துல விடுதலை. வாலிப பிள்ளைகளுக்கு விடுதலை. ஹல்லேலூயா. பொல்லாத பாவத்துல விழுந்து கிடக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை. இன்டர்நெட்டுக்கும் மொபைலுக்கும் அடிமையா இருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்துல விடுதலை. ஸ்ரீபா ஷாமா லாராதலா ரிக்தல திபிரியா குலதியான் சொன்னது. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. இப்பொழுதும் அப்பா, சகோதரி ஒருத்தன் கிட்னி, உங்க கிட்னில பிரச்சனை, கிட்னில கர்த்தர் சொல்ற கிட்னி ப்ராப்ளத்துக்காக ஜெபிக்க சொல்லும்படி என்னை ஊண்டி தள்ளுற பாருங்க. இயேசுவின் நாமத்துல நான் பேசுறேன். இந்த நேரத்துல கிட்னில யாருக்கெல்லாம் ஒருவேளை கிட்னில கல்லுன்னு சொல்ல, கிட்னில கல் இருக்கிற ஒருத்தவங்க நீங்க வேதனையோடு உட்கார்ந்து இருக்கிறீங்க, இயேசுவின் நாமத்துல இப்பொழுது பேசுவேன். உங்க கிட்னில இருக்கிற கல் இப்பொழுது உங்களை விட்டு அது மறைந்து, ஹல்லேலூயா, அந்த வலி உங்களை விட்டு விலகுறது இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. கிட்னில இருக்கிற கற்கள் அது காணாமல் போகும். மருத்துவ ரிப்போர்ட்டுகள் உங்க வாழ்க்கையில நீ மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. என் இயேசு அற்புத சுகமளிக்கிறார் உங்களுக்கு. கிட்னில கல்லோட இருக்கிறீங்க, இப்பொழுது என் இயேசுவின் கரம் உங்க மேல வந்து அமருகிறது. ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தினால. தாங்கி கோலிஸ். கல்லீரல்ல காணக்கூடிய பிரச்சனை, யாராவது கல்லீரல்ல கேன்சர், கல்லீரல்ல கேன்சர் நாவியானவர் சொல்லுங்க, இப்பொழுது இயேசுவின் நாமத்துல நான் பேசுகிறேன். உன்னதமான என் தேவனுடைய வல்லமையுள்ள கரம் இப்பொழுதே தொடட்டும் அப்பா. என் இயேசுவின் தழும்புள்ள கரங்கள் இப்பொழுதே தொட்டு சுகப்படுத்தட்டும். கல்லீரல்ல காணக்கூடிய ஹல்லேலூயா இயேசப்பா, அந்த கேன்சர் இப்பொழுது இயேசுவின் நாமத்துல விலகி போகும். இப்பொழுது இயேசுவின் நாமத்துல இப்பொழுது விலகி போகும். ஒரு பரிபூர்ண சுகம், பூரண சுகம். என் இயேசுவின் தழும்புகளால் சுகம், இயேசுவின் தழும்புகளால் சுகம். கட்டிகள் இந்த நேரத்துல மறைகிறது இயேசுவின் நாமத்தினால். உங்க சரீரத்துல இருக்க கட்டிகள், ஒருவேளை நீங்க கட்டிகளோட இருக்கலாம், சரீரத்துல கட்டிகள் இருக்கலாம், பயந்து போயிருக்கலாம், அந்த கட்டிகள் மேல கைகளை வைங்க. அந்த நேரத்தில் நான் பேசுகிற ஜீவனுள்ள வார்த்தை இப்போ இந்த கட்டிகள் மேல உங்க கைகளை வையுங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை உங்க சரீரத்துல கட்டிகள் இருக்கும் என்று சொன்னா அந்த கட்டிகள் மேல உங்க கைகளை இப்பொழுது வைங்க. இயேசுவின் நாமத்துல நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள ஆட்டுக்குட்டியானவராகிய என் ராஜாதி ராஜாவாக வீற்றிருக்கிற என் தேவாதி தேவன் யேசுவாவின் நாமத்துல நான் பேசுகிறேன். இப்பொழுதே ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் தழும்புகளால் சுகம் இப்பொழுதே உண்டாகட்டும். கட்டிகள் மறைந்து போகும். எப்படிப்பட்ட கட்டிகளும் மறைந்து போகும். இயேசுவின் நாமத்திலே இனி மருத்துவ ரிப்போர்ட்டுகள் மாறட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய அளவில்லாத ஆற்றலும் வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. ரீபா ஷாபா லாபா ராக்காலா தியா சொன்னது. கட்டிகள் இருக்கிற இடத்துல உங்கள் கைகளை வைங்க. அற்புத சுகத்தை இயேசு கட்டளை எடுக்கிறார். இயேசு இப்பொழுது கட்டளை எடுக்கிறார். கட்டிகள் மறைந்து போகட்டும். கட்டிகள் மறைந்து போகட்டும். விடுதலை உண்டாகட்டும்.
ஆமென். விடுதலை உண்டாகட்டும், உண்டாகட்டும், உண்டாகட்டும். உண்டாகட்டும். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க, என் இயேசு மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இந்த பூமிக்கு வந்தார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தம்முடைய மரணத்தினால் அவர் ஜெயித்தார். இப்பொழுதும் மரண போராட்டத்தில் இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் மரண அவஸ்தை, அதாவது வியாதி மரணத்துக்கு ஏதுவாக கொண்டு செல்லுகிறதோ, இல்லைன்னு சொன்னால் ஐசியூல இருக்கிறவங்க, சீரியஸா இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒருவேளை உங்க குடும்பத்திலேயோ தெரிஞ்ச நபர் யாராவது அந்த மாதிரி ஐசியூல இருக்கிறாங்கன்னா அந்த நேரத்துல நீங்க ஜெபிங்க. பாருங்க, சுகம் உண்டாகும், சுகம் உண்டாகும், சூழ்நிலைகள் மாறும், மாறும். விடுதலை உண்டாகும் இயேசுவின் நாமத்தில். ராஜா, இப்பொழுதும் அப்பா ஹalleluya, மரணத்துக்கு ஏதுவா இருக்கிற வியாதிகள இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். மரண போராட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. எங்க இருந்தாலும் சரி, இப்பொழுது ஒரு தெய்வீக வல்லமை ராஜா அவர்கள் மேல இறங்கட்டும். படுக்கையின் ஆண்டவரை மாற்றி தரணும் அப்பா. ஹalleluya, ஹalleluya. மரித்தவனை உயிரோடு எழுப்பின என் ஆண்டவர் அப்பா நீங்க. ஆமென். இயேசுவின் நாமத்துல பாடையில தூக்கி கொண்டு வந்திருந்த பொழுது அமராஜே சப்பா, ஹalleluya, பாடையில கொண்டு வருகிற பொழுது அந்த ஜனங்களுடைய அழுகையை கண்டவர், அந்த தாயோட அழுகையை கண்டவர். ஆமென். எசப்பா, மனதுருகினீர், பாடையை தொட்டு அந்த மகனை உயிரோடு எழுப்பினீர். ஆமென். ஆமென். இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தினாலே ஜீவனை எடுக்க வருகிற எந்த பிசாசுகளை நான் கட்டுகிறேன், எந்த வியாதிகளையும் அப்பாலேவோ சாத்தான் என்று நான் துரத்துகிறேன். எந்தெந்த வியாதிகள் மரணத்துக்கு ஏதுவாக இந்த நேரத்தில் அப்பா நம்முடைய பிள்ளைகளை நெருக்கி கொண்டு இருக்கிறதோ, பயமுறுத்தி கொண்டு இருக்கிறதோ, அத்தனை வியாதிகளும் இயேசுவின் நாமத்துல விலகி போகட்டும். அது எந்த வியாதியா இருந்தாலும் சரி, இப்பொழுது என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையோட கரம் இப்பொழுது இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இப்பொழுதே அற்புத சுகம் உண்டாகட்டும். மகிமை இந்த நேரத்துல இறங்கட்டும் சுவாமி. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளை ரட்சிக்கும். உங்கள் விசுவாசம் வார்த்தையை பேசினாலும், எனக்கு ஆவியானுடைய ஏவுதலின்படி நான் வார்த்தையை நான் பேசுகிறேன். ஆனால் உங்கள் விசுவாசம், உங்கள் நம்பிக்கை சுகமாகும். நீங்க சுகமாகும் என்கிற விசுவாசத்தோடு இருக்கிற நீங்க அந்த ஜெபத்தை கேட்கிற போது அற்புதம் உண்டாகும். உங்கள் அருகில கர்த்தர் நிற்கிறார். என் இயேசு உங்க அருகில நிற்கிறார். ஹalleluya, இயேசு உங்கள் அருகில நிற்கிறார். நான் மீண்டும் சொல்லுகிறேன், என் இயேசு உங்களுக்கு அற்புத சுகத்தை தரும்படி நீங்கள் இருக்கிற இடத்துல, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இந்த இரவு நேரத்தில் அவர் உங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிறார், உங்கள் அருகில இருக்கிறார். பல நாடுகளிலிருந்து நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. உங்கள் அங்கலாய்ப்பை ஆண்டவர் அறிந்து இருக்கிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தினாலே ஹalleluya. எசப்பா, கை கால்கள்ல காணக்கூடிய வலிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது இயேசுவின் நாமத்துல உங்கள் வலிகள் உங்க சரீரத்துல எங்க இருந்தாலும் சரி, வலிகள் இருக்கிற இடத்துல உங்கள் கைகளை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்க. இந்த நேரத்துல மீண்டும் நான் ஜெபிக்கிறேன். ஹalleluya. உங்கள் பலவீனமான பகுதியில வலிகள் இருக்கிற இடத்துல இப்பொழுது கைகளை வையுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இப்பொழுது இயேசுவின் நாமத்துல நான் பேசுகிறேன். என் இயேசுவின் தழும்புள்ள கரங்கள் இப்பொழுது அப்பா பிள்ளைகளை தொடட்டும் சுவாமி. எந்த ஒரு பலவீனமும் இப்பொழுது இயேசுவின் நாமத்துல விலகி போகட்டும். வலிகள் இயேசுவின் நாமத்துல விலகி போக கடவுள். வலிகள் இயேசுவின் நாமத்துல மறைந்து போக கடவுள். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். ஒரு அற்புத சுகம் இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும் அப்பா, விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். டயபெட்டிஸ் இப்பொழுது ஒரு அற்புத சுகம் நார்மல் ஆகட்டும். டயபெட்டிஸ்ல கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற ஆற முடியாத அந்த புண்கள், அந்த காயங்கள் இப்பொழுது இயேசுவின் தழும்புகளால் சுகமாகட்டும் இயேசுவின் நாமத்துல. டயபெட்டிஸ்ல அது மூலமா காலில் காணக்கூடிய உங்களோட பெருவரல்ல ஹalleluya இருக்கிற அந்த காயங்கள் இப்பொழுது இயேசுவின் தழும்புகளால் அது சுகமாகிறது. ஒரு அற்புத சுகம் இப்பொழுது விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்க. அந்த உன்னதரை நோக்கி பாருங்க, அந்த சிலுவை நோக்கி பாருங்க. அப்படியே நீங்க இருக்கிற இடத்துல கண்களை மூடி அந்த சிலுவை நோக்கி பாருங்க. எனக்காக ஒருவர் சிலுவையில மரித்தார். வேதம் சொல்லுகிறது, மெய்யாகவே நம்முடைய பாடுகளையும் நம்முடைய துக்கங்களையும் நம்முடைய நோய்களையும் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். இப்பொழுதும் அப்பா அந்த சிலுவையை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுடைய சரீரத்துல காணக்கூடிய எந்த ஒரு பலவீனமும் இப்பொழுது நீங்கி போகட்டும். உன்னதமானோடைய வல்லமையோட கரம் இப்பொழுது இறங்கட்டும் இயேசுவின் நாமத்துல சுகம். ஹalleluya. கிட்னில சுகம், லிவர்ல சுகம் இயேசுவின் நாமத்துல. ஹalleluya, ஹalleluya. அந்த தலை பகுதியில காணக்கூடிய மூளையில காணக்கூடிய கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்துல.
இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஜீசஸ். வல்லமை இப்பொழுது வெளிப்படட்டும் அப்பா. வல்லமை இப்பொழுது வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. ரேபா ஷாமா லா ராதா லா காரா தியா துனதி. என் இயேசு அற்புதத்தின் தேவன், அவர் அதிசயத்தின் தேவன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya ஹalleluya. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஹalleluya. ஊழியம் செய்யக்கூடிய அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹalleluya. கர்த்தருடைய ஊழியத்தை பார்க்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். என் இயேசுவின் வல்லமையுள்ள கரம் அவர்களை தொடட்டும் அப்பா. அற்புத அடையாளங்கள் உடைய பிள்ளைகள் மூலம் உண்டாகட்டும். ஹalleluya. என்னை விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என்று சொல்லி என் ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்யும்படி நம்முடைய சீஷர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். இப்பொழுதும் அப்பா ஊழியர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் போகிற இடத்துல அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும். ஏனென்றால் யாரோ ஊழியத்துல நீங்க இருக்கிறீங்க, நீங்க கவனித்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. உங்க மேல தேவ மகிமை இறங்கட்டும். தேங்க்யூ ஜீசஸ். வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா ஊழியத்தில் இருக்கிற கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய சிறு ஊழியமோ அது பெரிய ஊழியமோ, ஆனால் இந்த தேவனுடைய அற்புதத்தின் கரம் இந்த நாளில இறங்கட்டும் அப்பா. போகிற இடங்கள் அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். மரித்தோரை உயிரோடு எழுப்பத்தக்கதா என் தேவன் இந்த கடைசி நாளில உங்க ஆவியை நீர் ஊற்றுவீராக. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். விடுதலை இந்த நேரத்தில், விடுதலை இந்த நேரத்தில். கடன் பாரத்திலிருந்து விடுதலை. ஹalleluya. கட்டுகளில் இருந்து விடுதலை. சபிக்கப்பட்ட ஆவிகள் இப்பொழுது வெளியேறட்டும். தலைமுறையா இருக்கிற சாபங்கள் இப்பொழுது விலகுற. யாரோ ஒருத்தவங்க தலைமுறை சாபம் உங்க வாழ்க்கையில, தலைமுறை சாபம், தலைமுறை சாபம். உங்களால எவ்வளவு சம்பாதிச்சாலும் வருமானம் உங்க கையில நிக்கிறது இல்லை. இப்பொழுது என் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீங்கள் மீதம் எடுப்பீர்கள். உங்கள் சூழ்நிலையில ஆண்டவர் மாற்றுவார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹalleluya. சர்ப்பத்தின் ஆவிகள் நாம் மீண்டும் வருகிற சர்ப்பத்தின் ஆவிகள். சகோதரி, உங்களை சுற்றி இருக்கிற சர்ப்பத்தின் ஆவி இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தில் உங்கள் சரீரம் முழுவதுமாக சுற்றி இருக்கிற சர்ப்பத்துக்கு நான் கட்டளை எடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்துகிறார். உங்க சரீரத்தை முழுவதுமாக அது சுற்றி இருக்கிற சர்ப்பம். ரேபா ஷாமா லாரா தலியா கரி. அடிக்கடி உங்களால தூங்க முடியல. சொப்பனத்துல நீங்க சர்ப்பத்தை பாக்குறீங்க. பல தலைகள் இருக்கிற சர்ப்பம், பல தலைகளை கொண்ட சர்ப்பம், ஒரு தலை கிடையாது, பல தலைகளை கொண்ட சர்ப்பங்கள் உங்களை பயமுறுத்துகிறது. இப்பொழுதும் இயேசுவின் நாமத்துல நான் பேசுகிறேன். சர்ப்பத்தின் ஆவியே போவழி இயேசுவின் நாமத்தில். மகளை விட்டு போவழி இயேசுவின் நாமத்தில். வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்துல சர்ப்பத்தின் ஆவிகள் விழுந்து போகட்டும். குடும்பங்களிலே உயர்வு இல்லாதபடிக்கு விபச்சார வேசித்தன எண்ணங்களை கொடுத்து குடும்பங்களை பிரிக்கிற பொல்லாத ஆவிகள் இப்பொழுது வெளியேறட்டும். பிரிவினை கொடுக்கிற சர்ப்பத்தின் கிரியைகள் வெளியேறட்டும். அருவருப்பான எண்ணங்களை கொடுக்கிற ஹalleluya ஒவ்வொரு சர்ப்பத்தின் கிரியைகள் இப்பொழுது வெளியேறட்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எசபேலின் ஆவிகள் வெளியேறட்டும். The spirit of Jezebel. எசபேலின் ஆவிகள், பொல்லாத ஆவிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்துல போ வெளியே. இயேசுவின் நாமத்துல வெளியே போ. தேங்க்யூ ஜீசஸ். ஒரு தேவ மகிமை இந்த நேரத்துல இறங்கட்டும். வியாதியிலிருந்து பிள்ளைகளுக்கு சுகம், சுகத்தை உண்டு பண்ணு. ஒரு அற்புத சுகம். இயேசுவின் தழும்புகளால் சுகம். எந்தெந்த கட்டுகள்ல பிள்ளைகள் இருக்கிறார்களோ இப்பொழுது சுகம். உச்சி முதல் பாதம் வரைக்கும் அற்புத சுகம். நரம்பு தளர்ச்சியிலிருந்து சுகம். ஹalleluya. blood pressure இப்பொழுது இயேசுவின் நாமத்துல இப்பொழுது சுகமாகிறது. ஹalleluya. இருதய வியாதிகள், இருதய வியாதி, இதயத்துல காணக்கூடிய வியாதிகள் இப்பொழுது இயேசுவின் தழும்புகளால் சுகம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒரு அற்புத சுகம் இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகள். நான் சுகத்தை கட்ட வீழ்கிறேன். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஃபாதர். சபிக்கப்பட்ட எல்லா ஆவிகளும் இப்பொழுது வெளியேறட்டும். லேகியோன் பிசாசுகள் வெளியேறட்டும். கூட்டமாக கூடியிருக்கிற அசுத்த ஆவிகள் ஹalleluya பிள்ளையுடைய சரீரத்திலிருந்து வெளியேறட்டும். வயிற்று பகுதியில மறைந்திருக்கிற பிசாசுகள் வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்துல வெளியேறட்டும். சகோதரி, உங்க வயிற்று பகுதியில அது கிரியை செய்து கொண்டிருக்கிறது. உங்க கைகளை அந்த வயிற்று பகுதியில வைங்க. யாரெல்லாம் இப்பொழுது சர்ப்பத்தின் ஆவினால கட்டப்பட்டு இருக்கிறீர்களோ, நான் பேசுகிற அந்த நேரத்துல நீங்க அதை உணர்றீங்க. சர்ப்பம் உங்கள் சரீரத்துல சுற்றி இருக்கிறத உங்களால உணர முடிகிறது. இப்பொழுது உங்களுக்கு ஒரு விடுதலை என இயேசு கொடுக்க விரும்புகிறார். ஆமா, நீங்க இருக்கிற இடத்துல உங்கள் கைகளை உங்கள் வயிற்று பகுதியில வையுங்க. நான் ஜெபிக்கிறேன். நீங்க எங்க இருந்தாலும் சரி, இப்பொழுது
உங்களுக்குள் மறைந்திருக்கிற அந்த சர்ப்பம், சர்ப்பத்தின் ஆவிகள் அது வெளியேறும். இயேசுவின் நாமத்துல நான் கட்டளையிடுகிறேன். சர்ப்பத்தின் ஆவிகளை பார்த்து நான் பேசுகிறேன். சபிக்கப்பட்ட பொல்லாத ஆவியே, பிள்ளைகளை விட்டு வெளியேறு இயேசுவின் நாமத்தினால், வெளியேறு இயேசுவின் நாமத்தினால். சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியேறட்டும். குடும்பங்களை பிரிக்கிற பொல்லாத பிசாசு, விபச்சார எண்ணங்கள், வேசித்தன எண்ணங்களை கொடுத்து அருவருப்பான காரியங்களை செய்ய தூண்டுகிற இந்த சர்ப்பத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால். பில்லி சூனியங்கள், ஏவல் பிசாசுகள், அல்லேலூயா, மந்திரங்கள், மாந்திரிகங்கள், இப்பொழுது செய்யப்பட்ட எல்லா மாந்திரிக தகடுகளும் இயேசுவின் வல்லமையுள்ள அக்கினியினால் இப்பொழுது பஸ்பமாகட்டும். உங்களுக்கு விரோதமாக எழுதப்பட்ட கையெழுத்துகள், ஆமா சகோதரி, உங்களுக்கு விரோதமாக எழுதி ஒரு விக்கிரக காலுக்கு கீழே வச்சிருக்கிறார், நீங்க அழியணும்னு சொல்லிட்டு கர்த்தர் காமிக்கிறார். ஆனா நீங்க அதை அறிவீங்க, கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். உங்களுக்கு விடுதலை உண்டாக்குறதானா இந்த நாளில் இருந்து உங்களை பயமுறுத்துகிற பிசாசுகள், உங்களுக்கு இரவாச்சுதான் ஒரு பயம், ஒரு திகில், உங்க மனசுல ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். இதான் அடையாளம் உங்களுக்கு. ஆனா உங்களுக்கு விரோதமாக செய்யப்பட்ட செய்வினைகள் இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், அந்த செய்வினை, அந்த எழுதப்பட்ட கையெழுத்து, அந்த சீட்டு இப்பொழுது பற்றி எரிகிறது. பரிசுத்த ஆவியின் அக்கினியினால் உங்களுக்கு விடுதலை உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்துல விடுதலை, இயேசுவின் நாமத்துல விடுதலை. ஹல்லேலூயா. தீராத தலைவலி, எப்பவும் உங்களுக்கு தலைவலி, இப்பொழுது தலையை சுற்றி இருக்கிற பிசாசுகள் வெளியேறுகிறது. தலை பாரத்தை கொடுக்கிற அசுத்த கிரியைகள் வெளியேறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. ரீபா ஷாமா லா காரா திக்கல தியான் சுனதமி ரீபோ ஷீபி லீபி ரீபி லா காரா லியான் சுனதி. கேன்சர் வியாதிக்காக நான் ஜெபிக்கிறேன். பிளட் கேன்சர் இப்பொழுது இயேசுவின் நாமத்துல சுகம் உண்டாகும். ஒருவேளை உங்க குடும்பத்துல யாருக்காச்சும் கேன்சர் இருக்கும்னு சொன்ன இந்த நேரத்தில் ஜெபிங்க. ஆவியானவர் உணர்த்துறார், கேன்சருக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, இப்பொழுதே கேன்சர் சுகமாகட்டும் அப்பா. கேன்சர் வியாதியில சிக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவ ஆவியானவர் இப்பொழுது நீர் விடுதலை கொடுப்பீர். இப்பொழுது அற்புத சுகம். கேன்சர் we heal in the mighty name of Jesus Christ. இயேசுவின் நாமத்துல கேன்சர் சுகமாகட்டும். இயேசுவின் நாமத்துல எப்பா அந்த டயாலிசிஸ்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும். யாரெல்லாம் இயேசப்பா அந்த டயாலிசிஸ்ல இருக்கிறாங்களோ, ஹல்லேலூயா, இப்பொழுது அவர்களுக்கு விடுதலை. இரத்த அணுக்களுக்குள்ள ஒரு ஜீவன் இறங்கட்டும். உங்க இரத்த அணுக்களுக்குள்ள என் இயேசுவின் வல்லமை இப்பொழுது இறங்குகிறது. உங்க இரத்தத்துக்குள்ளாக என் இயேசுவின் ரத்தம் கலக்கிறது. எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? வார்த்தையை கேட்கிற இந்த நேரத்துல என் இயேசுவின் ரத்தம் உங்கள் சரீரத்துல, உங்க இரத்தத்தோட இரத்தமாக அவருடைய ரத்தம் கலக்கும். உங்க இரத்தத்துக்குள்ள ஒரு ஜீவன் உண்டாகும். Thank you Jesus. ஹல்லேலூயா. நச்சுத்தன்மைகள் உங்கள் இரத்தத்திலிருந்து வெளியேறுகிறது. ஒரு விடுதலை உங்க வாழ்க்கையில். சுகம், அற்புத சுகம். தொண்டை பகுதியில் காணக்கூடிய வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது சுகமாகிறது. தொண்டை பகுதி, ஹல்லேலூயா. தைராய்டு இருந்து விடுதலை. Thank you Jesus. ஹல்லேலூயா. பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு விடுதலை. ரீபா ஷாமா லாரா திலியா குலம். சரியான அந்த பீரியட் சரியான நேரத்துல உங்களுக்கு அது உண்டாகிறது இல்லை. உங்களுக்கு வந்து நாட்கள் தவறி போகுது. ஹல்லேலூயா. உங்க சரீரத்துல மிக ஒரு பலவீனமாக இருக்கிறீங்க. ஆவியானவர் சொல்லுகிறார், இப்பொழுது அற்புத சுகம். நான் சொல்ல, உங்க வயிற்று பகுதியில கைகளை வைங்க. ஒரு அற்புத சுகம். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. இப்பொழுது இயேசுவின் நாமத்துல ராஜா இயேசப்பா, யாருக்கெல்லாம் இயேசப்பா அந்த இரத்தப்போக்கு வியாதி பலவீனங்கள் இருக்கிறதோ இப்பொழுது இயேசுவின் தழும்புகளால் சுகம் உண்டாகட்டும் அப்பா. Thank you Holy Spirit. ரீபா ஷாமா லாக்காரா தியான் சுனதிமி. ஹல்லேலூயா. பிசாசுடைய கிரியைகள் இப்பொழுது வெளியேறட்டும். கைகள்ல கால்கள்ல காணக்கூடிய வியாதிகள், எரிச்சல் தனியன், எரிச்சலை கொடுக்கிற பிசாசு கைகள்ல சரீரத்திலுள்ள எரிச்சல் இப்பொழுது மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்துல எரிச்சலின் ஆவிகள் வெளியேறட்டும். பொல்லாத பிசாசுகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்துல. ரீபா ஷாமா லாரா தாலாக்காரா தியான் சுனதிமி. நான் பேசுகிற இந்த நேரத்துல வல்லமை இறங்குகிறது. அசுத்த ஆவிகள் உங்களை விட்டு விலகுகிறது. Thank you Jesus. Thank you Holy Spirit. இப்பொழுதே மகிமை இறங்கட்டும் அப்பா. உச்சி முதல் பாதம் வரைக்கும் நாடி நரம்புகள் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்க இந்த நேரத்துல நான் சொல்லுகிறேன், நீங்க சோதிச்சு பார்க்கலாம். என் ஆண்டவர் உங்களுக்கு அற்புத சுகத்தை அவர் கட்டளை எடுக்கிறார். ஒரு அற்புத சுகம் இப்பொழுது உண்டாகி கொண்டே இருக்கிறது. விசுவாசத்தோடு அந்த சிலுவையை நோக்கி பார்க்கிற உங்களுக்கு அற்புத சுகம்.
பலவீனத்தில் பலன் தரும் ஆண்டவர் அவர். ஆமென். ஹalleluya. மரித்த லாசருவை 4 நாள் கழித்து அவர் உயிரோடு எழுப்பினார். அவருடைய வார்த்தை வல்லமையுள்ளது. அவர் வார்த்தை அனுப்பினார் பாருங்க. லாசருவே வெளியே வா என்று சொன்னபொழுது அந்த வார்த்தை, ஜீவனுள்ள அந்த வார்த்தை மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பி கல்லறையிலிருந்து வெளியே கொண்டு வந்தது. இப்பொழுது இயேசுவின் நாமத்துல அப்பா ஹalleluya, எந்தெந்த வியாதிகள் எந்தெந்த பலவீனங்கள் இருந்தாலும் சரி இப்பொழுது அற்புத சுகம் உண்டாகட்டும். ஆஸ்மா வியாதியிலிருந்து சுகம். ஹalleluya, ஹalleluya. ஆஸ்மா வியாதி, வீசிங் ட்ரபிள் இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புத சுகம். இப்பொழுது இயேசுவின் நாமத்துல நான் பேசுகிற வார்த்தையில ஒருவேளை நீங்க அந்த வியாதியில பலவீனத்துல இருப்பீங்கன்னா உங்களுக்கு சுகம் உண்டாகிட்டே இருக்கும். உங்களுக்கு சுகம், அற்புத சுகம். அவருடைய தழும்புகளால் சுகம் உண்டாகும். இயேசுவின் தழும்புகளால் சுகம். இயேசுவின் தழும்புகளால் சுகம். தேங்க்யூ ஜீசஸ். வேதம் சொல்லு, தேவனத்தை சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை நோக்கி கூப்பிடுறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று தன் இருதயத்துல முழு நிச்சயமாய் விசுவாசிக்கிற பொழுது அது அப்படியே உங்களுக்கு உண்டாகும். நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான். விசுவாசம் இல்லாமல் தேவனத்தில் ஒருவன் ஒன்று பெற்றுக்கொள்ள முடியாது. அற்புதத்தை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு தேவையானது விசுவாசம், நம்பிக்கை. ஹalleluya. பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவள் விசுவாசித்தாள், நம்பினாள். அவருடைய வஸ்திரத்தின் ஓர தொங்கலை நான் தொடுவேன், அப்பொழுது நான் சுகமாவேன். ஹalleluya. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. அவள் கிரியை நடப்பித்தாள். தான் விசுவாசத்தைபடியே அவள் தவழ்ந்து வந்தா பாருங்க. அந்த கூட்டத்துக்குள்ள வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓர தொங்கலை தொட்டாள். அவள் அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டாள். உங்க சரீரத்துல காணக்கூடிய எந்த ஒரு பலவீனமும் என் இயேசு இப்பொழுது நீக்கி போடுகிறார். ஒரு பொருத்தனை சொல்லுங்க. ஆண்டவரே, நான் சாட்சியா நான் சொல்லுவேன். இதே சகோதரத்துல நான் சாட்சி சொல்லுவேன். என்னையும் ஒரு சாட்சியா நிறுத்துங்கன்னு சொல்லுங்க. அநேக சாட்சிகளை நீங்க இந்த ஊழியத்துல உங்களால பார்க்க முடியும். நான் தினமும் ஒரு சாட்சி நான் இதற்காகவே போட்டுக்கொண்டு உங்களை உற்சாகப்படுத்தும்படி, இயேசு எவ்வளவு பெரியவர், அவர் இன்றும் அவர் உயிரோடு இருக்கிறார், இன்றும் அற்புதங்களை செய்கிறார், அவர் இன்றும் அதிசயங்களை செய்யக்கூடியவர், இன்றும் நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார், இந்த நாளிலும் அவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறார், நம்முடைய கட்டுகளை அவிழ்க்கிறார் என்பதை காண்பிக்கும் பொருட்டு அநேக சாட்சிகளை நான் போட்டுக் கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக விசுவாசிங்க. ஆண்டவரே, நானும் இதே சகோதரத்தில் நான் போன் பண்ணி நான் சொல்லணும், என் சாட்சியை நான் சொல்லணும், என் வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும் ஏசப்பா. இந்த நேரத்துல, இந்த ஜெப நேரத்துல என் ஆண்டவராக இயேசு நீர் அற்புதத்தை செய்யணும் அப்பா. என் மேல உங்க கண்களை பதியுங்கப்பா. என் மேல உங்க பார்வை விழட்டும் சுவாமி. கேட்டு பாருங்க. என் அப்பா அந்த நேரத்துல கேட்டு பாருங்க. ஏசப்பா அந்த நேரத்துல சொல்லி பாருங்க. நீங்க கூப்பிட்டு பாருங்க. இந்த ஜெபத்துல இணைந்திருக்கிற இந்த நேரத்துல நீங்க விசுவாசத்தை கேட்டு பாருங்க. நிச்சயமாக என் இயேசுவின் கண்கள் உங்க மேல விழும். அவருடைய பார்வை உங்க மேல விழும். நீங்கள் அற்புதமான சுகத்தை பெற்றுக் கொள்வீங்க, விடுதலையாவீங்க, சாட்சியா நிற்பீங்க. என் ஆண்டவர் உங்களை சாட்சியா நிறுத்துவார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹalleluya. ஏசப்பா, இப்பொழுதே சுவாமி கை கால்கள வலிகள் பலவீனங்கள் இப்பொழுது நீங்கி போகட்டும். தைராய்டு பிரச்சனை ஒருத்தவங்களுக்கு இப்பொழுது சுகமாகிறது. தைராய்டு பிரச்சனை, தைராய்டு தொண்டையில ஆவியானவர் சொல்லுகிறார், தைராய்டு பிரச்சனை இருக்கிற ஒரு சகோதரி இப்பொழுது ஒரு அற்புத சுகம். ரீபா ஷியாமா லாரா தலா கால தியான் சொன்னது. தேங்க்யூ ஜீசஸ். உன்னதமான தேவனுடைய வல்லமையுள்ள கரம் கால்களில் யாரோ ஒரு சகோதரி உங்க கால்கள்ல விரல்கள்ல வலி, விரல்கள் உங்க விரல் மட்டும் வலிக்கும். உங்கள் விரல்கள்ல மட்டும் வலிகள் இருக்குன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இப்பொழுது சுகமாகிறது. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நான் மரித்தால் நலமாக இருக்கும் என்கிற எண்ணம் உங்க இருதயத்தை ஆட்டி படைச்சு கொண்டு இருக்கிறது. யாரோ ஒருத்தங்க நீங்க நான் செத்துட்டா நல்லா இருக்கும், நான் அடிக்கடி நீங்க அந்த வார்த்தையை சொல்லி கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு விரக்தி, உங்களுக்கு உங்க வாழ்க்கையில உங்க குடும்ப சூழ்நிலைகள் நெருக்கம், உங்களால சமாளிக்க முடியல. அதனால கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதுங்க, என் இயேசு உங்க சூழ்நிலையை மாற்றுவார். இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் மாற்றுவார். புதிய வாசல்களை உண்டாக்குவார். உங்கள் வாழ்க்கையில உயர்வுகளை கொடுப்பார், மேன்மைகளை கொடுப்பார். உங்க கணவருக்கு ஒரு வேலையில உயர் பதவி ஆண்டவர் கொடுக்கிறார். உங்க வருமானங்கள் உங்க வாழ்க்கையில அது பெருகுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். கவலைப்படாதுங்க, தைரியமா இருக்குன்னு கர்த்தர் சொல்லுகிறார். Thank you Jesus. Hallelujah. பரிசுத்த ஆவியானவரே, நீர் கொடுக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இதை பார்த்து கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் சமாதானம், சந்தோஷம், நிறைவான ஆசீர்வாதம் உண்டாகட்டும். விடுதலை இயேசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும். ஹalleluya, ஹalleluya. எப்படிப்பட்ட நச்சுத்தன்மைகள் அப்பாவுடைய பிள்ளையுடைய சரீரத்துல காணப்படும் என்று சொன்னார், அத்தனை கிரியைகளையும் இப்பொழுது மாறட்டும்.
நாங்கள் ஜெபித்த ஜெபத்துக்கு என் ஆண்டவராக இயேசு நீர் பதில் தருகிறீர். ஆமென். இப்பொழுது தந்து கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி. நன்றி இயேசப்பா. ஒரு வல்லமை இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்புவதற்காக நன்றி அப்பா. சுகமளிக்கும் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அப்பா இறங்குவதற்காக நன்றி. தேவ ஆவியானவர் ஒவ்வொருடைய சிரசின் மேலும் அசைவாடி கொண்டிருப்பதற்காக நன்றி. நன்றி, நன்றி. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் என் ஆண்டவனின் பரிபூரணமாக இப்பொழுது நீர் இறங்கி நிற்கிறீர். அதற்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர் தேவனிடத்தில் புறப்பட்டு வருகிற இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர். வெள்ளம் போல சத்துருக்கள் வருகிறவரது உங்களுக்காக ஜெயக்கொடி ஏற்றுகிறவர். ஆமென். இந்த தேவ ஆவியானவர் உங்களை நிரப்பட்டும். பரிசுத்த அபிஷேகம் அப்பா, புதிய அபிஷேகம் பிள்ளைகள் மேல இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்துல ஹல்லேலூயா. அபிஷேகம் அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல அபிஷேகம் இறங்கட்டும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறவர்கள் அழைக்கிற என் ஆண்டவர். ஆமென். உங்கள் சூழ்நிலை ஒருவேளை இல்லை என்று சொல்லலாம். வெறுமையான பாத்திரத்தை என் ஆண்டவர் சொல்ல நான் நிரப்புகிறேன். இந்த நேரத்தில் நிரப்புகிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். புதிய வாசல்கள் உங்களுக்கு திறக்குங்க. ஆமென். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த நியூ இயர்ல பாருங்க, இந்த 2025 ஆரம்பத்தில் நீங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களை செழிப்புள்ள பாத்திரமாக மாற்றுகிறார். என் ஆண்டவர் மாற்றுவார். வெறுமையான உங்கள் பாத்திரத்தை என் ஆண்டவர் நிரப்புவார். நிரம்பி வழியத்தக்கதான ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். நன்றி பரிசுத்த ஆவியானவர், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் சூழ்ந்திருக்கிறீர். உமக்கு நன்றி. கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். ஹல்லேலூயா. இப்பொழுது ஒவ்வொரு மேலும் தேவ சமாதானம் ஒவ்வொருடைய இருதயத்தையும் ஆளுகை செய்யும். உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை இயேசு நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தருகிறீர். ஆமென். இந்த நேரத்தில் அந்த சமாதானத்தை நான் பேசுகிறேன். ஆமென். கணவன் மனைவிக்குள்ள சமாதானம், பெற்றோரும் பிள்ளைகளுக்குள்ள ஒரு சமாதானம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். மாமியார் மருமகளுக்கு ஒரு சமாதானம், அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு சமாதானம், அக்கா தங்கைக்குள்ள ஒரு சமாதானம். வேதம் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவார்களாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த நேரத்தில் மன்னிக்க முடியாத சூழ்நிலை இருப்பீங்கன்னா மன்னிச்சிருங்க. ஒவ்வொருவர் மேலும் கசப்பு வைக்க வேண்டாம். ஒவ்வொருவர் நீங்க மன்னிங்க. யார் மேலாம் கசப்பு இருக்க மன்னிங்க. ஆவியானவர் யாரோ ஒருத்தர் மீண்டும் உணர்த்துறார். உங்க இருதயத்தை இன்னும் கசப்பு வச்சிருக்கிறீங்க. உங்க மருமகளை குறிச்சு கசப்பு வச்சிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க சொத்தை உங்ககிட்ட இருந்து பிடுங்கி எடுத்துட்டாங்க என்கிற கசப்பு உங்க மேல இருக்கு. நீங்க கசப்பு வச்சிருக்கிறீங்க. அடுத்த பழி வாங்குதல் என்னுடையதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. பழி வாங்குற எண்ணத்தை நீங்க மாற்றுங்க. சகோதரா, உங்க பழி வாங்குற எண்ணத்தை நீங்க மாற்றுங்க. கர்த்தர் சொல்லுகிறார். இதனால உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் குறைவுபடுகிறது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீங்க கிறிஸ்துவை அறிஞ்சிருக்கலாம், ஆனாலும் பழி வாங்கக்கூடிய எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையில இருக்கிறதுனால அநேக காரியத்துல நீங்க எழும்ப முடியாம நிக்கிறீங்க. ஆசீர்வாதத்துக்கு நீங்களே தடையா இருக்கிறீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், என் தேவன் உங்கள் மேல் கிருபையாய் அவர் இறங்குவார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இந்த நாளுக்காக நன்றி, இந்த நேரத்துக்காக நன்றி அப்பா. அமராஜ இயேசுவே, நான் விசுவாசிக்கிறேன். இது அநேகரை நீ சொஸ்தப்படுத்தினீர். அநேகரை என் தேவ ஆவியானவர் நீர் சுகமாக்கினீர். அநேகரை நீர் விடுதலை ஆக்கினீர் அப்பா. அநேகருடைய கட்டுகளை நீர் அவிழ்த்து சுவாமி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படி பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்த பொழுது அவர்கள் துதித்து அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள். அப்பொழுது தேவ மகிமை அங்கே இறங்கிற்று. அவர்கள் கைகளில் இருந்த கால்களில் இருந்த சங்கிலிகள் தானாய் களவுண்டு அது கீழே விழுந்தது. கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டது. அந்த இடம் அசைந்தது. தேவ மகிமை அந்த இடத்தை மூடினது. அதுபோல இந்த நேரத்திலும் அப்பா, உம்மை துதித்து உம்மை ஆராதித்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்தின ஒவ்வொரு கட்டுகளையும் என் ஆண்டவனில் அவிழ்த்து போடுகிறதற்காக நன்றி. பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற பிசாசுகள் எல்லாம் விலகி போவதற்காக நன்றி. உடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்துல தேவ மகிமை நீர் ஊற்றுகிறீர், அதற்காக நன்றி. தெய்வீக வல்லமை ஒவ்வொருவரையும் தொடட்டும் அப்பா. இதை கவனித்து கேட்டுக்கொண்டு இருக்கிறது, ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருடைய வீடுகள் மேலும் அப்பா, பெரியோர் முதல் கொண்டு சிறியோர் வரைக்கும் என் தேவ ஆவியானவர் ஒவ்வொரு மேலும் நீர் அசைவாடுவீராக. விடுதலை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளணும் அப்பா. நித்தமும் வழி நடத்தும் என் தேவனுடைய கரத்துல பிள்ளைகளை நான் தருகிறேன். பறந்து காக்கிற பட்சியை போல என் தேவன் அப்பா, உடைய பிள்ளைகளை நீர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறேன். உன்னதமான என் தேவனுடைய உள்ளங்கைகளில் நான் தருகிறேன். மூடி மறைத்துக் கொள்ளும். இன்னும் உடைய பிள்ளைகளை உயர்த்தும், மேன்மை பாராட்டும்.
அற்புத சாட்சிகளை என் தேவன் கேட்க கிருபை பாராட்டுவீராக. ஆமென். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே. என் இயேசு ஒருவருக்கே நான் செலுத்துகிறேன். ஆமென். என்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென், ஆமென்.